Hello everybody, hi, welcome to Vedantu and now Shravanee ma'am. The final day of chemistry revision la நம்ம எல்லாரும் வந்து இருக்கோம் இல்லையா? So இத மட்டும் படிச்சா போதுமா மேம், இது மட்டும் தான் வருமா நாளைக்கு எக்ஸாம்க்கு, இத மட்டும் படிச்சா போதுமா அப்படி நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய ஒரே நான் ஸ்டாப் ஒரே ஆன்சர் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் சரியா? I have given a video in the first comment, okay? So அந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस எல்லாத்தையுமே வந்து கொடுத்திருக்கேன். அத மட்டும் ஆச்சு லாஸ்ட் மினிட்ல படிச்சிருங்க. மேம் அத மட்டும் படிச்சா எவ்வளவு மார்க் மேம் வரும்? ஷார்ட்டா you will be getting 90 plus, ஓகேவா? 90 plus நீங்க அந்த பர்టిక్యులர் வீடியோல இருந்தே உங்களுக்கு வரும். ஓகே? சோ இப்போ மேம் அதோட PDF கொடுத்துட்டீங்க அப்படினா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறவங்கலாம் யாரு? So யாருக்கெல்லாம் final minute important questions உடைய PDF வந்து வேணும்? How many of you wants the final minute important question PDF and யாரெல்லாம் இது already வந்து download பண்ணிட்டீங்க? How many of you have already downloaded it? Can you let me know in the chat section immediately because we are running out of time da. So you have to be very focused. நீங்க வந்து ரொம்ப focused-ஆ பக்காவா எனக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணாதான் நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து முடிக்க முடியும் ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே. PDF வந்து நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. I have given you the PDF. நான் இப்ப அத வந்து பின் பண்ணிடுறேன். Okay? I will pin the PDF also now. Already downloaded. Very good. Nice. தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து கொடுத்திருக்கேன். ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ போயிட்டு பாருங்க. என்னோட முந்தானத்து வீடியோ போய் பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் கைப்பட எழுதி கொடுத்திருக்கேன் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ஓகே? So எல்லாரும் வந்தாச்சா? Why late? Because I was launching, we were all launching 10th கான தீமினல் பேட்ச் நாங்க லான்ச் பண்ணிட்டு இருந்தோம் 10th சேனல்ல, அதனால தான் வர முடியல. ஓகே, let's begin, let's start. Let us not waste one more minute. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேத்தே ஜாயின் பண்ண சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு பாருங்க 1499 ஆயிடுச்சு நம்மளோட முதல்வன் பேட்ச். ஓகே, சோ முதல்வன் பேட்ச்ல உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? ரெக்கார்டட் கிளாसेस வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா AI டவுட் சால்விங், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குனாலும் எனி டைம் 24/7 AI வந்து உங்களுக்கு டவுட் சால்விங் பண்ணும். PDFs இருக்கும் and then you will be having a dedicated Telegram group for that. ஓகே, சோ முதல்வன் பேட்ச்ல ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் இது எழுதுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. 150 crore worth of scholarship, 2 crore worth of cash awards எல்லாம் இருக்கு. அது யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது செப்டம்பரோட, மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க 7th ல இருந்து 12th வரைக்கும். சோ சாப்டர் 7 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா சாட்ல ஒரு ஃபயரை போட்டு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. Put a fire in the chat section. Quickly. எல்லாரும் ரெடியா? ஓகே, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப குயிக்கா சாப்டர் 7, 8 அப்புறமா வந்து 11, 12 இந்த 4 சாப்டர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சில क्वेश्चंसும் வந்து டீச் பண்ண போறேன். ஹெண்டர்சன்-ஹசல்பேக் ஈக்குவேஷனா இருக்கட்டும், ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா, ஆல்டோல் கண்டென்சேஷன், கானிசோரோ மெக்கானிசம், ஸெய்ட்ஸெஃப் ரூல், காமன் அயான் எஃபெக்ட், லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चंसும் டீச் பண்ண போறேன். அதே நேரத்துல ரிப்பீட்டடா கேட்ட 2 1 3 மார்க் क्वेश्चंसும் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். எந்த நம்பிக்கையில நாங்க இந்த கிளாஸை கவனிக்கிறது, நீங்க சொல்லி தர क्वेश्चंस எல்லாம் வருமா வராதா அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்காக தான் நான் வந்து ஒரு PDF வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த PDF எடுத்து பாருங்க. ஒவ்வொரு क्वेश्चंसும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகி இருக்கு அப்படிங்கறதும் நான் பிராக்கெட்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு சில क्वेश्चंस எல்லாம் 4 வாட்டி 5 வாட்டிலாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஆர்கானிக்னாலே எனக்கு பயம் மேம், ஆர்கானிக்ல என்ன படிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிறவங்கலாம் யாரு? ஆர்கானிக்னாலே எனக்கு பயம் மேம், ஆர்கானிக்ல என்ன படிக்கிறதுனே எனக்கு தெரியல, ஐ எம் 0, நான் இது வரைக்கும் 1 क्वेश्चन கூட நான் ஆர்கானிக்ல ப்ராப்பரா படிக்கவே இல்லை, 11th 12th சாப்டரே நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்கலாம் யாரு? ஓகே, சோ
உங்க எல்லாருக்குமே இந்த பர்டிகுலர் செஷன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, ஆனா this is going to take a lot of time. ஓகே, நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு நான் படிச்சுட்டேன், நான் போய் செல்ஃப் ஸ்டடி பண்றேங்கிறவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. இல்ல நான் ஒண்ணுமே படிக்கல, நான் கண்டிப்பா இந்த லைவை நம்பி இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஏன் கூடயே இருங்க, ஃபுல் ஃபோக்கஸோட இருங்க. நடுவுல நான் டின்னர் பிரேக் எடுக்க போறது இல்ல, நீங்களும் டின்னர் சாப்பிட்டுட்டே கூட கிளாஸ் கவனிங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்க ரெடியா? ஃபுல் கிளாஸ் யூ ஹேவ் டு பி ஃபோக்கஸ்ட் வித் நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வித் நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், செம. ஓகேவா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உடைய PDF வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் Arrhenius equation, explain its terms. ஓகே, ஸோ நம்ம டெம்பரேச்சர் மாத்துறப்போ அந்த ரியாக்ஷனோட ரேட் மாறுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த Arrhenius equation வந்து வந்தது. K equal to A into e power minus EA by RT. K equal to A e power minus EA by RT. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த K வந்து என்னது அப்படின்னா it is rate constant. ஓகே, so what is this K? K அப்படிங்கிறது வந்து நம்மளோட rate constant. ஓகே, அதுக்கப்புறமா A என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is frequency factor. A வந்து என்னது? frequency factor. EA என்ன தெரியுமா? activation energy. ஒரு ரியாக்ஷன் நடக்க எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும், ரியாக்டன்ட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும், அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ EA is activation energy and then T is absolute temperature. T is absolute temperature. ஓகே, யாருக்கு இந்த ஸ்பீட் ஓகே, ஸ்பீட் ஓகே அப்படிங்கிறவங்களா ஸ்பீடு ஓகே அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து half life of a reaction அப்படின்னா என்ன? show that for zero order reaction half life is independent of initial concentration. half life அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் பாதி ரியாக்ட் ஆக எவ்வளோ டைம் ஆகும். ஓகே, இப்போ நான் 100 மோல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் இனிஷியலா, அதுல பாதி ரியாக்ட் ஆக 50 மோல்ஸ் எனக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுதான் என்னது அப்படின்னா நம்மளோட half life. ஓகே, the half life of a reaction is defined as the time required. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னால, so time required for the reactant concentration to reach 1/2 of the initial value. ஆரம்பத்துல எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருந்ததோ அதுல பாதி ரியாக்ட் ஆக, ஆரம்பத்துல எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருந்ததோ அதுல பாதி ரியாக்ட் ஆக எவ்வளோ நேரம் ஆகும், அதுதான் நம்ம வந்து half life அப்படின்னு வந்து சொல்றோம். இதை வந்து நமக்கு ஒரு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம ரேட் டெரிவேஷன், ரேட் லாவுடைய டெரிவேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்க போறோம். K equal to 2.303 by T into log of A0 by A. ஓகே, இதை மறக்காம எழுதிருங்க. இதுல T அப்படிங்கிறது வந்து என்னது? T half, ஏன்னா half life இல்லையா. A அப்படிங்கிறது என்னது? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி, ஏன்னா பாதி ரியாக்ட் ஆக. PDF இல்லையா? PDF தான் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு பாருங்க PDF. I have given you the PDF. Okay, yeah. So பாத்தீங்க அப்படின்னா A0 by 2. So K equal to 2.303. இந்த இடத்துல T க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்? T half ன்னு மாத்திக்கிறேன். A க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்? Aங்கிறது மிச்சம் எவ்வளவு இருக்கு, ரிமைனிங் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்? A0 by 2, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து பாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ A0 divided by 2, இங்க இருக்கிற A0 கேன்சல் ஆயிடும். log 1/1/2 னா இந்த 2 என்ன போயிடும்? மேல போயிடும். 1/1/2 னா என்னது? 2 வந்து மேல போயிடும். அப்போ 2 log 2, log 2 உடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 0.3010. so log 3 ஓட வேல்யூ, 2 உடைய வேல்யூ 0.3010. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிக்கிறப்போ we get 0.6932 divided by T half. அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா T half அந்த பக்கம் போயிடும், K இந்த பக்கம் வந்துடும். சரியா? அப்போ T half which is equal to 0.6932 divided by K. யாருக்கெல்லாம் இது கிளியர்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க, யாருக்கெல்லாம் இது பக்கா கிளியர்? ஓகே, அடுத்து derive integrated rate law for zero order reaction. ஓகே, integrated zero order reaction. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து A gives product
அது ஒரு ரியாக்ஷன் ஏ, ரியாக்டன்ட் ஏ. இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் 0 ஆர்டர் இல்லனா ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரெண்டு கொஸ்டின், இந்த ரெண்டுத்துல ஒன்னு வந்து கண்டிப்பா வரும். மேம் ப்ளீஸ் நேற்று நடத்தின லைவ் கிளாஸ் உடைய பிடிஎஃப் தாங்க ரிவைஸ் பண்ண. கேஓடி டெமோன் நான் 9 ஹவர் மேரத்தான் போயிருப்பேன் இல்லையா, 9 ஹவர் மேரத்தான் கீழே ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதை எடுத்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. அதில் 2 and 3 மார்க்ஸ் இருக்கு. நான் லைவ் முடிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு அதை கூட பிடிஎஃப் தர முடியும். ஓகே யா. ஸோ இப்போ இந்த ரேட் லா நான் எப்படி எழுதுறேன்? ரேட் ஈக்குவல் டு கே இன்டூ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் டு த பவர் 0. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிக்கிறோம். எனிதிங் டு த பவர் 0 வந்து என்னவாயிடும்? 1 மாறிடும். இந்த ரேட்டை நான் எப்படி எழுதிக்கிறேன்? மைனஸ் டிஏ பை டிடி அப்படின்னு எழுதிக்கிறேன். ரேட்டை நான் என்னன்னு எழுதிக்கிறேன்? மைனஸ் டிஏ பை டிடி, அதாவது சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த இனிஷியல் சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? டிடி அந்த பக்கம் போயிடும். ஸோ டிடி எனக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ மைனஸ் டிஏ விச் இஸ் ஈக்குவல் டு கே டிடி. ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னு பாருங்க. ரெண்டு சைடுமே நான் இன்டகிரேஷன் பண்றேன். இன்டகிரேஷன் பண்றப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to put limits, அதாவது லோவர் லிமிட்லேருந்து அப்பர் லிமிட் நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஸோ a0ல இருந்து a, அதே மாதிரி 0ல இருந்து t. ஓகேவா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dA என்ன வரும்? a வரும். இன்டகிரேஷன் ஆஃப் dt என்ன வரும்? t வரும். சரியா? இப்போ இங்க இந்த லிமிட்ஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேன். a0 a, இந்த லிமிட்ஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேன். 0 t. சரியா? இப்போ இந்த லிமிட்டை நான் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்பேன். a இருக்க வேண்டிய இடத்துல அப்பர் லிமிட் a மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அப்படி நமக்கு இது வந்து என்ன ஆயிடும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ a0 மைனஸ் ஏன்னு கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு kt. இப்போ k மட்டும் தான் இங்க இருக்கும், t அந்த பக்கம் போயிடும். t அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ a0 மைனஸ் a டிவைடட் பை t, அவ்வளோதான்டா. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்டகிரேட்டட் ரேட் லா டெரிவேஷன். ஓகே, ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன். யாருக்கெல்லாம் பக்கா கிளியரா புரியுது? லாஸ்ட் மினிட் மேம் ஃபாஸ்டா போறீங்க. ஆமா, நான் ஃபாஸ்டா தான் போறேன். ஏன்னா this is a revision class. Do you want me to go a little bit slow? Then I'll go slower. I'll put a poll போடுறேன். Go slow. ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. சேம் ஸ்பீட். மேம் இந்த ஸ்பீடே வந்து ஓகே. இன்னும் ஃபாஸ்டா போங்க. Go fast. அவ்வளவுதான். ஏன் இது போலே வர மாட்டேங்குது? யா, யூ கேன் ஆன்சர். அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த கொஸ்டினுக்கு போய்க்கிறேன். உங்களுக்கு தான் நான் டீச் பண்றேன். இஃப் யூ ஃபைண்ட் இட் வெரி ஃபாஸ்ட் தென் லெட் மீ நோ. பாரு, this is 0 order தான்டா. சேம் ஸ்பீட் தான் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஃபாஸ்டா போறதுக்கும் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, டன். சரிப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து 0 ஆர்டர் பார்த்துட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயும் என்ன சொல்றாங்க? அதே A gives product. ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்க வந்து என்ன இருக்கு? we have the initial concentration A. ஓகே, அது வந்து என்னது? ரியாக்டன்ட். அது வந்து நமக்கு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் வந்து தருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரேட் லாவை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்? ரேட் ஈக்குவல் டு கே இன்டூ த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் டு த பவர் 1. ஓகே, ஏன்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது? 1. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 0னா பவர்ல 0 போடுவோம். ஓகே, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1னா பவர்ல 1 போடுவோம். இப்போ வேர் k இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஸோ எனிதிங் டு த பவர் 1 அதே தான் இருக்கும், ஏன்னு இருக்கும். ரேட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்? dA by dt அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன், which is minus dA by dt. ஏன் மேம் மைனஸ் போடுறோம் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ மைனஸ் dA by dt ஈக்குவல் டு k dt. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன தெரியுமா ஆகுது? A இந்த பக்கம் வந்துடுது, dt அந்த பக்கம் போயிடுது. ஸோ A இந்த பக்கம் போயிடும், dt அந்த பக்கம் போயிடும். அப்போ மைனஸ் dA by A ஈக்குவல் டு k dt. அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ நம்ம ரெண்டு பேரையுமே இன்டெகிரேட் பண்றோம். A உடைய லிமிட்ஸ் என்னது? A0ல இருந்து A வரைக்கும். T உடைய லிமிட்ஸ் என்னது? 0ல இருந்து
t வரைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் dA by aக்கு இன்டெகிரேஷன் பண்ணோம்னா ln a மைனஸ் dA by aக்கு இன்டெகிரேஷன் பண்ணோம்னா ln a வரும். இதே dt இன்டெகிரேஷன் பண்ணோம்னா t அப்படி நமக்கு கிடைக்கும். அப்பர் லிமிட் லோவர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பர் லிமிட்டை உள்ள கொண்டு வரேன், மைனஸ் லோவர் லிமிட் போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் ln a பிளஸ் ln a0 ஈக்குவல் டு kt கிடைக்குது. இப்போ என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்ல? ln a0 மைனஸ் ln a என்ன பண்ணலாம்? ln log a minus log b எப்படி எழுதுவீங்க? log a by b ன்னு எழுதுவீங்கல்ல, அந்த மாதிரியே ln a0 by a நான் எழுதுறேன் equal to kt. see இந்த question நான் வந்து உங்களுக்கு தெரியும் மேம், நேரா ஆர்கானிக் போலாம் மேம் அப்படின்னா நீ கொஞ்சம் பொறுமையா லிசன் பண்ணு, ஒரு ரீகால் மாதிரி எடுத்துக்கோ. நிறைய பேர் இந்த question கூட தெரியாம அவங்களும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் காமனா தான் நான் நடத்த முடியும். நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஆர்கானிக் மட்டும் போதும் மேம் அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி கவனிங்க. ஸோ தட் ஆர்கானிக் போறப்போ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகேவா? டன். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன், lnக்கு பதிலா ln நான் என்னன்னு எழுதிக்கிறேன்? 2.303 logன்னு எழுதிக்கிறேன். 2.303 logன்னு எழுதிக்கிறேன். ஸோ lnக்கு பதிலா 2.303 log a0 by a equal to kt. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இந்த t ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவைடட் பை t ஆ மாறிடும். ஸோ k ஈக்குவல் டு 2.303 by t into log of a0 by a. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் லா. யாருக்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரும் ஜீரோ ஆர்டரும் கிளியர்? லெட் மீ நோ இந்த chat செக்ஷன். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நிறைய வாட்டி குவார்டர்லி எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. இட் இஸ் அ 2 mark கொஸ்டின். Give examples for first order reaction. First order reaction க்கு வந்து examples கேட்டிருக்காங்க. Decomposition of dinitrogen pentoxide, அதாவது N2O5 வந்து என்ன ஆகுது? Decompose ஆகுது. நைட்ரஜன் ஆவும் நைட்ரஜன் டயோக்சைடு NO2 ஆவும் ஆக்சிஜன் ஆவும் நமக்கு பிரியுது. NO2 ஆவும் ஆக்சிஜன் ஆவும் நமக்கு பிரியுது. அடுத்து decomposition of sulfuryl chloride, அதாவது SO2Cl2 சல்ஃபூரைல் குளோரைடு இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு சல்ஃபர் டை ஆக்சைடாவும் குளோரினாவும் பிரியுது. SO2 ஆவும் Cl2 ஆவும் பிரியுது. அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது என்னவா பிரியுது? நமக்கு வாட்டராவும் ஆக்சிஜனாவும் நமக்கு பிரியுது. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 நமக்கு என்னவா பிரியுது? வாட்டர் அண்ட் தென் ஆக்சிஜனா நமக்கு பிரியுது. Isomerization of cyclopropane to propene, அதாவது cyclopropane என்ன தெரியுமா? மீத்து ஈத்து ப்ரோப். ஓகே, மீத்து ஈத்து ப்ரோப், இதான் சைக்ளோப்ரோபேன். மீத்தீத் ப்ரோப். ஓகே, சைக்ளோப்ரோபேன் இது வந்து என்னவா மாறுது? நமக்கு ப்ரோபீனா மாறுது. அதாவது CH2 டபுள் பாண்ட் CH CH3. ஓகே, ஸோ ப்ரோபீனா அது மாறுது. ஓகே, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஆர்டர் விசஸ் மாலிகுலாரிட்டி, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஓகே, சாட்ல மூட்டைப்பூச்சி இருக்க தான் செய்யும். புரியுதா? உனக்கு மூட்டைப்பூச்சியே இருக்கக்கூடாது, யாருமே இங்கே வந்து சாட்ல டிஸ்ட்ராக்ஷனே பண்ணக்கூடாதுன்னா வேதாந்தோ ஆப்ல வந்து இதே கிளாஸை கவனிங்க. அங்கே உங்களுக்கு ஆடு தொல்லை இருக்காது, மூட்டைப்பூச்சி இருக்காது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபோனை இப்படி வேர்ட்டிக்கலாக வைக்காம ஹரிசான்டலாக வச்சு கவனிங்க, போர்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் சேட்டை பார்க்காதீங்க, இல்லை உங்கள் ஃபோனில் சேட்டை ஆஃப் பண்ணிட்டு கிளாஸை கவனிங்க. ஓகே, 9th சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்க. நான் ஆல்ரெடி 9th 8th 10th ஒரே வீடியோ போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்க. I have 9 chapter to revise again. Should I self study or watch this? Self study பண்ணுங்க. தூங்கிட்டீங்களா? சரிடா, நான் தரேன்டா PDF, இதை கவனிடா இப்போ. சரியா? வாங்க வாங்க, தமிழ் மீடியமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ 2 days ஸ்டடி பிளான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், போயிட்டு எடுத்துக்கோங்க. ஆர்டர் அண்ட் தென் மாலிகுலாரிட்டி. முதல்ல இந்த ஆர்டர்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் புரிஞ்சுட்டா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் ஓனாவே எழுதிடலாம். இப்போ ஒரு ரியாக்ஷனுடைய கான்சென்ட்ரேஷன், இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ரேட் வந்து இருக்கும். ஒரு ரியாக்ஷனோட ரேட் இருக்குல்ல, இந்த ரியாக்ஷன் எவ்வளோ வேகமாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ரியாக்ஷனோட ரேட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன், இதை ரிமூவ் பண்றதுக்காக, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நான் ரிமூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு கே போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு போட்டு கே போட்டுக்கிறேன்.
இப்போ இதோட பவர்ல நம்ம ஒன்றை வந்து எழுதுவோம், அதுதான் என்னது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ இது பவர்ல நம்ம வந்து ஒன்று எழுதுவோம், அதுதான் என்னது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? So rate of the reaction வந்து directly proportional to the initial concentration. இப்போ கவனிங்க, rate equal to என்னது இது rate constant, அதாவது concentration of the reactant, அதோட பவர்ல ஆர்டர், அதாவது பவர்ல இருக்கிறவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க தான் ஆர்டர் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டர் வந்து என்னது, the sum of the powers of the concentration terms involved in the experimentally determined rate law. ஸோ இதுதான் நம்மளோட ரேட் லா. ஸோ இதை நான் வந்து தெளிவா உங்களுக்கு இங்க வந்து எழுதி போடுறேன். ஸோ ரேட் ஈக்குவல் டு K இன்டு நம்மளுடைய ரியாக்டன்ட், ரியாக்டன்ஸ்லாம் இருக்கும், அந்த ரியாக்டன்ஸ் உடைய பவர்ல இருக்கிறது தான் வந்து ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது வந்து என்னது, சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். இங்க என்னென்ன கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கோ அதோடைய பவர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்து கிடைக்கும். சரி, இந்த ரேட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட். ஓகே, molecularity-னா என்ன மேம்? total number of reactant species that are involved in the elementary step. elementary stepனா ஒரு ரியாக்ஷன் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படின்னு வந்து அர்த்தம். ஒவ்வொரு ரியாக்ஷன்லயுமே எவ்வளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னது molecularity. ஓகே, 8th சாப்டர்ல சால்ட் ஹைட்ராலிசிஸ் கான்செப்ட் இன்னைக்கு சொல்லுவீங்களா? சால்ட் ஹைட்ராலிசிஸ் கான்செப்ட் இல்ல இதுல நான் சொல்ல மாட்டேன் ஜனா. தென் ஜிமீட் வாங்க இஃப் யூ are in terminal batch அப்படினா. Okay, yeah. Give the difference between order and molecularity of a reaction. See, order of a reaction வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கு? It is 0 இல்லனா fractional இல்லனா integer. Okay, order of reaction நமக்கு 0ஆவோ fractionalவோ integerஆவோ இருக்கலாம். ஆனா molecularity எப்பவுமே ஒரு whole numberஆ மட்டும் தான் இருக்கும். overall reactionக்கு order வந்து நம்ம assign பண்ண முடியும். ஆனா molecularity reaction வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு elementary stepக்கும் வந்து கொடுக்க முடியும். overall கொடுக்க முடியாது, ஒவ்வொரு elementary stepக்கு தான் தர முடியும். pseudo first order reaction 7 வாட்டி 8 வாட்டி quarterly examல வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப important. Okay, so what is pseudo first order reaction? இப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் சூடோனாலே என்னது நீங்க படிச்சிருப்பீங்க, அமீபா, ஃபால்ஸ் ஃபீட், சூடோபோடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் படிச்சா டீட்டெயில்ல வரது கூட அட்டென்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா அட்டென்ட் பண்ணலாம்டா கற்பகம். அதை தாண்டி டைரக்ட் 5 மார்க்குக்கும் நான் ஒரு பிடிஎஃப் இன்னைக்கு காலையில ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம போலியா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக கன்சிடர் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? altered to be a first order reaction. first order reaction நம்ம வந்து alteration பண்ணிக்கிறோம். எப்படி? one of the reactant large excess, one of the reactant ரொம்ப ரொம்ப excess எடுத்துக்கிறது மூலமா. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CH3COO CH3 இருக்கா? இது வந்து என்னது? எஸ்டர், ரைட்? இதை நான் என்ன பண்றேன்? வாட்டர் கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ நமக்கு இங்க என்ன நடக்கும்? எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் நடக்கும். ஸோ இங்க பாருங்க, பாண்ட் இப்படி பிரேக் ஆகும், இங்க ஹைட்ரஜன் இங்க OH ஆட் ஆகும். ஸோ CH3COOH CH3OH அதான் நமக்கு இங்க ப்ராடக்ட்ல கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன்? பேசிக்கலி இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆனா நான் தண்ணிய வாட்டரோட கான்சென்ட்ரேஷனை நான் எக்ஸஸா எடுத்துக்கிறேன், அதனால இட் பிகம்ஸ் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, சூப்பர். ரேட் லாக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? நல்லா பாருங்க, ரேட் லா நம்ம இப்போ தானே பார்த்தோம். ரேட் லா எப்படி எழுதுவீங்க? ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு ரியாக்டன்ட் இருக்கும், அதோட பவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து இருக்கும். கரெக்டா? ஓகே, ஸோ ரேட் லா அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ட் ஆர் கன்வெர்டட் டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா மேம் இந்த வீடியோ பார்த்தாலும் நான் அகெயின் ரிவைஸ் பண்ணணுமா மேம்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. சி,
நீங்கள் எந்த லைவ் பார்த்தாலுமே இல்லை எந்த வீடியோ பார்த்தாலுமே யூ ஹாவ் டு டூ செல்ஃப் ஸ்டடி. அதில் டவுட்டே கிடையாது. புரியுதா? முறைப்படி பார்த்தா லாஸ்ட் மினிட்ல இப்போ நான் யூடியூப் பக்கம் லைவே வந்திருக்கக்கூடாது. ஆனால் நான் ஏன் லைவ் வரேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்லேயும் யாராச்சும் படிக்காமல் இருப்பாங்க. இப்போ நான் சொல்லித்தரது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் சொல்லி கொடுக்கறதுலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கோமா? சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ நிறையா பேர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் திருப்பியும் வந்து லைவ் நடத்துகிறேன். இல்லைனா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் குவார்ட்டர்லி மேரத்தான்லாம் கண்டக்ட் பண்ணிட்டேன். அதை போயிட்டு பாருங்கன்னு சொல்லி நான் அனுப்பியிருக்கலாம். புரியுதா? விக்டர் மேயர் டெஸ்ட்லாம் நான் நடத்துவேன். நடத்துகிறப்போ நீங்கள் வாங்க. எப்படி நான் இந்த 2 சாப்டரை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ ஆர்கானிக்காக தான் மேம் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 ஹவரில் வாங்க. டின்னர்லாம் முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவரில் வாங்க. ஆர்கானிக்கு வெயிட் பண்ணுறவங்களாம் ஓகேவா? நான் யாரையுமே இந்த லைவ் வந்து நீ அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், நான் ஃபோர்ஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஓகே, புரிஞ்சுதா? செகண்ட் மிட் டேர்ம் காச்சு ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் லைவ் செஷன்ஸை அட்டென்ட் பண்ணுங்கள். தட் இஸ் வாட் ஐ எம் ஆஸ்கிங் டு ஈச் அண்ட் ஒன் ஆஃப் யூ. ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் போட்டாச்சா? சூப்பர்டா. யூஸ்ஃபுல்லாக இருக்கா இப்போ நான் லைவ் நடத்துறது? இல்லைனா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறீங்களா? முடிச்சிருவா, இதோட பிடிஎஃப் கொடுத்துட்டு முடிச்சிருவா. Do you want me to continue? Is it useful for you? Useful அப்படிங்கிறவங்களாம் சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. இல்லை மேம் we can continue மேம், யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நாங்கள் கவனிக்கிறோம் அப்படிங்கிறவங்களாம் ஒரு ஃபயர் போடுங்க. So that I'll also know. பிசிசி எஃப்சிசிலாம் நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன், போயிட்டு பாருங்க. இல்லைனா நான் இப்பயும் திருப்பி நடத்த போகிறேன். ஓ, இன்னைக்கு நான் நடத்த மாட்டேன். பிசிசி எஃப்சிசி கம்பல்சரி வீடியோவில் போயிட்டு பாருங்க. ஓகே, இத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? அப்போது அழகாக கவனிங்க சரியா? நடுவில் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க, சாட்டில் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக கிளாஸை கவனிங்க. புரியுதா? ஓகே, ஸோ யாரெல்லாம் நான் போயிட்டு இப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் தயவுசெய்து போயிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். ஆனால் நான் இப்போ நடத்தக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ். ஓகே, யா. So, it represents the speed at which reactants are converted to product at any instant. இதே rate constant அப்படிங்கிறது ஒரு proportionality constant தான். இதே rate constant வந்து என்னது? It is a proportionality constant. It is measured as decrease in concentration of the reactants or increase in concentration of the product. இப்போ rate லானா என்னது? Decrease in the concentration of the reactant. ரியாக்டன்ட் கம்மி தானே ஆகும், ப்ராடக்ட் அதிகமாகும். கரெக்டா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ரியாக்டன்ட்கோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது, எந்த அளவுக்கு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுதுங்கிறது நமக்கு ரேட்லாம் மூலமாக தெரியும். ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் when the concentration of each terms rise this unity. அதாவது இங்கே 1 போட ஆர்டர் யூனிட்டின்னு வச்சுக்கோ. இங்கே 1 போடு, சாரி 0 போடு, 0 போட்டால் இது 1 ஆகிடும். which is அதை கூட விட்டுருங்க. இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து 1 ஆயிடுச்சு, யூனிட்டி ஆயிடுச்சுன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல். கரெக்டா? அதை தான்டா சொல்றாங்க. இது ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் எப்போனா அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் யூனிட்டி அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் டேர்ம் 1 அப்படின்னா it depends on initial concentration of the reaction depend பண்ணி இருக்கும். இதே ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அடுத்துடா factors affecting the rate of the reaction. எல்லாம் எழுத்தலனா அட்லீஸ்ட் இந்த ஒரு 5 பாயிண்ட் ஆச்சு எழுதி வச்சுட்டு வாங்க லாஸ்ட் மினிட்டுக்கு. நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட், அதாவது கேஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் when you compare liquid இல்லைனா சாலிடு. சாலிடையோ கேஸையோ இல்லை லிக்விடையோ கம்பேர் பண்ணுறப்போ கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, ஸோ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரியாக்டன்ட் தான் ஏன்னு வச்சுக்கோ. ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் என்னோட ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எண்டோதெர்மிக் சைடு ரியாக்ஷன் வந்து நடக்கும். இதே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸோதெர்மிக் சைடு வந்து ரியாக்ஷன் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், கண்டிப்பாக கேட்டலிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது EAவை டிக்ரீஸ் பண்ணும். EAனா என்னது?
ஏன்னா இது ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணும் ஸோ தட் இந்த ரியாக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும் விச் மீன்ஸ் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். சிம்பிள் கியூபிக் பிசிசி எஃப்சிசி கேட்குறவங்க இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நான் அந்த சாப்டர் நடத்த போகிறது கிடையாது. கம்பல்சரி ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ கூட அதோ பாரு கமெண்ட்ஸில் இருக்கிற பிடிஎஃப்ல லிங்க் கொடுத்துருக்கேன்டா. அந்த வீடியோவில் போயிட்டு பாருங்க கடைசி கொஷின். சரியா ஜெய்சாந்து? என்ன கேட்காத, நீ சேனலை போயிட்டு சர்ச் பண்ணி பாரு. மேம் எல்லாத்தையுமே நடத்திட்டேன். ஓகே யா. அடுத்து பாருங்க நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஒவ்வொன்றும் இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுதான் நான் இங்கே உங்களுக்கு மொத்தமாக வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் எழுதியிருக்கிறத வச்சு நீங்கள் ஓனாகவே எழுதலாம். சரியா நேச்சர், அப்புறமா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் எண்டோ, டிக்ரீஸ் ஆனால் எக்ஸோ. presence ஆஃப் கேட்டலிஸ்ட், என்னது கேட்டலிஸ்ட் இருந்தால் EA வந்து டிக்ரீஸ் ஆகும் which is ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக தேவைப்படுற ஒரு எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி எனக்கு டிக்ரீஸ் ஆகும். அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஃபாஸ்ட்டாக இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்னா என்ன? இப்போ நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் வந்து ஸ்கூல் போகிறேன். சரியா? அப்போது எங்கள் வீட்டு தெருவுலேருந்து டிராஃபிக்கே இருக்காது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். மெயின் ரோடு ரீச் ஆனோன்னா டிராஃபிக் இருக்கும். 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவே முடியுது. ஸ்கூல் வாசலில் போகிறப்போ அதை விட டிராஃபிக் அதிகம், ரொம்ப கம்மி டியூரேஷன், கம்மி ஸ்பீடில் தான் போகிறேன். அப்போது ஆவரேஜ் அப்படின்னா என்ன? எல்லா ஸ்பீடையும் ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம் இல்லையா, மொத்த எவ்வளோ ஸ்பீட் இருக்கோ அதோட. ஸோ அதுதான் இங்கேயுமே வந்து ஆவரேஜ் ரேட்டு. ஒரு ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம், செகண்ட் 5 நிமிஷம், மொத்தமாக 1 ஹவர்லன்னு ஒவ்வொரு நேரத்துலையும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம், ஆவரேஜ் எடுக்கிறோம். ஓகே, the change in concentration of the reactant or product is the chemical change given in the interval of time. ஓகே, ஸோ ஆவரேஜ் ரேட்டுங்கிறது என்னது? மொத்தமாக சேஞ்ச் இன் ரேட் எவ்வளோ டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் வந்து எவ்வளோ. ஆவரேஜ் மார்க் சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 5 சப்ஜெக்ட்ல இருக்கிற மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5ன்னு போடுவீங்கல்ல, அதுதான் இங்கே ஆவரேஜ் ரேட்டுமே. ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுனா என்ன தெரியுமா? மேம் வீட்டிலேருந்து கிளம்பினீங்களே, கிளம்பி 5வது நிமிஷம் 5வது செகண்ட்ல எக்ஸாக்டாக உங்கள் வண்டி எந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு, அதுதான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு. ஸோ ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல மக்களே பிடிஎஃப் லாஸ்ட்டாக தரேன்டா. இப்போ கவனிடா கிளாஸை. பிடிஎஃப் வச்சு என்ன பண்ண போகிறேன் இப்போ லாஸ்ட் மினிட்ல? பிடிஎஃப் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், கவனிங்க. இப்போ கிளாஸை கவனிங்க. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா வந்து என்னது? ஸோ த சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அட் அ கிவன் இன்ஸ்டன்ட். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், விச் இஸ் -dA divided by dt. ஓகே, இப்போ the reaction that is 3/2 order in X and 0 order in Y. The reaction that is second order in NO2 and first order in Br2. Write the rate law. So rate law நீங்க எப்படி எழுதுவீங்க? Rate equal to இங்க இருக்கக்கூடிய இந்த இனிஷியல் ரியாக்டன்ஸ் யாரு? X. பவர்ல ஆர்டரை தூக்கி பவர்ல போடு. பவர்ல இருக்கிறவங்க தான் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எக்ஸோட பவர்ல 3/2, ஒய்யோட பவர்ல 0. ஓகே, அடுத்து இங்கே ரேட்லாம் வந்து என்ன வரும்? ஈக்குவல் டு NO அண்ட் தென் Br2. ஓகே, செகண்ட் ஆர்டர் இன் NO அண்ட் Br2ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா பவர்ல நீங்க அந்த ஆர்டரை எடுத்து எழுதினா போதும். அடுத்துடா நெக்ஸ்ட் இது ப்ராப்ளம். நான் ப்ராப்ளம்ல உங்களுக்கு நான் இது வந்து நடத்தியிருக்கேன். சரியா? ரஸ்டிங் ஆஃப் அயன், வாட் இஸ் த ஆர்டர்? இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் குயிக்கா. ரஸ்டிங் ஆஃப் அயன், வாட் இஸ் த ஆர்டர்? இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்ட ஒரு கொஸ்டின். டக்குன்னு இது மூணுத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரஸ்டிங் ஆஃப் த அயன் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அதனால நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ரஸ்டிங் ஆஃப் த அயன் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ரேட் லாவா? கே, சாரி இங்க கே மிஸ் பண்ணிட்டேன். ரேட் லானா கே வரும். நோ, இதுக்கு வந்து வராது. ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டெகிரேஷனுக்கு என்ன வரும்? இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன தெரியுமா? பவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 + 2 which is equal to 2. 1 + 4. So 5/2 is the order. ரெண்டாவது ஒனுக்கு வந்து 5/2. So first one வந்து என்னது? first order reaction. Okay, in radioactive disintegration எல்லாமே first order reaction. Effect of catalyst வந்து என்னது?
கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து when you add catalyst to a reaction அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூட்டை பூச்சியெல்லாம் முதல்ல எடுத்து பிளாக் பண்ணணும். ஓகே யா ஸோ இப்போ எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னது? கேட்டலிஸ்ட் இஸ் சம்திங் விச் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன் வித்வுட் ஆக்சுவலி பார்ட்டிசிபேட்டிங் இந்த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனில் அது ஆக்சுவலாக போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாது, ஆனால் அது அந்த ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பீடப் பண்ண யூஸ் பண்ணும். சரி, எப்படி ஸ்பீடப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று தான் வந்து ஆன்சர், விச் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அது வந்து டிக்ரீஸ் பண்ணும். A catalyst is a substance which alters the rate of the reaction. அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து ஸ்பீடப் பண்ணும், ஆல்டர் பண்ணும். without itself undergoing any permanent change. அது வந்து போயிட்டு அந்த ரியாக்ஷன்ல போயிட்டு ரியாக்ட் பண்ணாது. ஓகே, they may participate in the reaction. அந்த ரியாக்ஷன்ல போயிட்டு அது பார்ட்டிசிபேட் வேணா பண்ணும், ஆனா திருப்பி எண்டில் தனியா வந்துரும். இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரியாக்ஷன்ல MnO2 வந்து என்னவா இருக்கு? கேட்டலிஸ்டா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட சேர்த்தே எழுதிருங்க, நல்லது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த கிராஃப் வரையணுமா? வரைய வேண்டாம், ஆனா தெரிஞ்சுக்கோங்க. இது EA ஆக்டிவேஷன் எனர்ஜி. EA அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, கேட்டலிஸ்ட் வந்து என்ன தெரியுமா பண்ணும்? லோவர்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. லோவர்ஸ் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணும்னு அர்த்தம். ஒரு கேட்டலிஸ்ட் வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து கம்மி பண்ணும். ஓகேவா? ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து கம்மி பண்றது மூலமா தான் இந்த ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்குது. நீ யோசிச்சு பார், நீ இங்கே போய் அங்கேருந்து நீ இங்கே வரத்துக்கு அதிக நேரம் எடுக்குமா, இல்லை ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு உனக்கு அதிக நேரம் எடுக்குமா? அதுதான் நமக்கு அதிக நேரம் எடுக்கும் இல்லையா? ஏன்னா அங்கே ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகம். நீ அவ்வளோ எனர்ஜி அட்டைன் பண்ணாதான் ப்ராடக்டே கிடைக்கும். இங்கே அவ்வளோதான். ஸோ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் EA கம்மியாகும். அடுத்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்றால் என்ன ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாப்டர் 8 போலாமா? குட்டி டக்குன்னு ஃபயரை போடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 30 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதை நீங்கள் வரைய வேணாம், டக்குன்னு சாட்டில் ஒரு ஃபயரை போடுங்க குயிக்கா. நம்ம சாப்டர் 8 முடிச்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? டக்குன்னு ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன், நீங்களும் தண்ணி குடிங்க. வந்தாச்சா? அனுப்பவா? ஸ்ரீவத்சா, நீ படிச்சுட்டடா சாங்கு கேட்குறடா. நிறைய பேர் இங்கே படிக்காம பீதியில் இருக்காங்க. நான் இப்போ போயிட்டு பாட்டு பாடினா என்ன ஆகும்? கவனிங்க, சாப்டர் 8 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓ பப்ளிக் 2025 இருக்கா? பப்ளிக் 2026 இது சரியா? யா, பிரான்ஸ்டன் அண்ட் லாரி கான்செப்ட் படி ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன? சரியா? யா, ஸோ ஆசிட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் டெண்டன்சி டு டொனேட் அ புரோட்டான். இதான் முக்கியமான வார்த்தை. யார் வந்து புரோட்டானை டொனேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆசிட். இதே பேஸ் அப்படின்னா புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. புரோட்டானா என்ன? ஹைட்ரஜன் அயான். சரியா? புரோட்டானா என்ன? ஹைட்ரஜன். ஸோ புரோட்டானை டொனேட் பண்ண ஆசிட், புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வந்து பேஸ். Define pH. So the pH of a solution is defined as the negative logarithm. இப்போ இதை எழுதுறது ரொம்ப ஈஸி. எப்படி? இது எழுதினா போறோம். pH அப்படிங்கிறது என்னது? மைனஸ் சைன் இருக்கா? நெகட்டிவ். லாக் இருக்கா? லாகரிதம். பேஸ் 10. அப்புறம் இது வந்து என்னது? ஸ்கொயர் பிராக்கெட்ல மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இது என்னது? ஹைட்ரோனியம் அயான். அவ்வளோதான் pH ஓட டெஃபினிஷன். pH equal to negative
logarithm of base 10 molar concentration of hydronium ion concentration in the solution. So இந்த இது கண்டிப்பா நீங்க எழுதணும் ஃபார்முலாவை. buffer solution என்றால் என்ன, buffer action அப்படினா வந்து என்னது? buffer is a solution which consists of a mixture of ஒரு weak acidum அதோட conjugate baseம் இருக்காங்கன்னா buffer, இல்ல ஒரு weak baseம் அதோட conjugate acidum இருந்தா அது வந்து buffer. மொத்தத்துல weak, ஒரு weak acidனா அதுக்கு ஒரு conjugate base இருக்கும், ஒரு weak baseனா அதுக்கு ஒரு conjugate acid வந்து இருக்கும் இல்லையா? weak acidக்கு conjugate base, weak baseக்கு conjugate acid, இததான் நம்ம வந்து ஒரு buffer அப்படின்னு வந்து சொல்லுவோம். acid இருந்தா acid buffer, base இருந்தா basic buffer. the buffer solution நான் பாக்ஸ் போடுறத மட்டும் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, resist drastic change in pH. அதாவது நான் கொஞ்சமா அதுக்கிட்ட ஆசிடையோ இல்ல கொஞ்சமா நான் பேஸையோ ஆட் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ ஈஸியா அது வந்து என்ன பண்ணிக்காது, தன்னுடைய pH-ஐ மாத்திக்காது. சரியா? அவ்வளோ ஈஸியா அது வந்து என்ன பண்ணிக்காது, தன்னுடைய pH-ஐ மாத்திக்காது. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், பஃபர் அப்படின்னு சொல்றோம். solubility product என்றால் என்ன? the solubility product of a compound is defined as the product of molar concentration of the constituent ions each raised to the power of its stoichiometric coefficient in a balanced equilibrium reaction. ஒண்ணுமே இல்ல, இப்போ Na+ இருக்குன்னு வெச்சுக்கோங்க, Cl- இருக்குன்னு வெச்சுக்கோங்க ions. இப்போ இதோட molar concentration நான் எவ்வளவு moles of sodium ion எடுத்துக்கிறேன்னா 1 moles ன்னு வெச்சுக்கோ, chloride ions 1 moles அப்படின்னு வெச்சுக்கோ. இதுதான் நம்மளோட solubility product. இப்போ பாருங்க, molar concentration of the constituent ions, NaCl constituent ions தான் Na+, Cl-. அதோட பவர்ல என்ன இருக்கும், stoichiometric coefficient, நான் எவ்வளவு moles அந்த சோடியமும் குளோரினும் எடுத்துக்கிறேன் அது வந்து நமக்கு இருக்கும். சரியா? ஓகே. Arrhenius theory என்றால் என்ன? Arrhenius வந்து ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு சொல்றாரு. அக்கார்டிங் டு Arrhenius, ஆசிட் என்பது யாரு தண்ணில போட்டா ஹைட்ரஜன் அயானை கொடுப்பாங்களோ அவங்க தாண்டா ஆசிட் அப்படின்றார். which means HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இவங்கெல்லாம் வந்து ஆசிட். நீ தண்ணில போட்டா, அதாவது aqueous solutionல போட்டா உனக்கு வந்து என்ன கிடைக்குமா, you will be getting hydrogen ion அது dissociate பண்ணிச்சுனா அது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்றார். இதே according to Arrhenius, பேஸ் என்றால் என்ன? இதே தண்ணில போட்டீங்கன்னா ஹைட்ராக்சில் அயான் OH அயானை கொடுத்தீங்கன்னா அவன் தாங்க பேஸ் அப்படின்றாரு. NaOH OH அயானை கொடுக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடு OH அயானை கொடுக்கும். ஸோ தண்ணியில போட்டு ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிட், தண்ணியில போட்டு OH அயானை கொடுத்தா பேஸ் அப்படின்னு சொல்றாரு நம்மளோட Arrhenius ஃபார் ஆசிட் அண்ட் பேஸ் தியரி. அடுத்து பஃபர் சொல்யூஷன் படிச்சாச்சு, பஃபர் ஆக்ஷனும் பார்த்தாச்சு நம்ம. ஓகே, அடுத்து கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். நான் சொன்னல ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிட், ஹைட்ரஜனை வாங்கினா பேஸ். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல யாரு ஹைட்ரஜனை கொடுக்குறாங்க கவனி, HFல இது ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு, அதனால தான் இது F- தான் இருக்கு. அப்போ அந்த HF வந்து என்னது, அப்போ அந்த HF வந்து என்னது, அந்த HF வந்து என்னது, யாரு ஹைட்ரஜனை கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆசிட். அவன் வந்து ஆசிட், அவன் ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறம் என்னவா மாறிட்டான், F-. ஒரு ஆசிடுக்கு பேர் எப்பயுமே பேஸ் தான் இல்லையா, அந்த F தான் கான்ஜுகேட் பேஸ். ஓகே, இப்போ இன்னொருத்தன் இருக்கான்ல HS, அவன் பாரு HS- என்னவா மாறி இருக்கான், H2S மாறி இருக்கான். அவன் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்றான், ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்றான்னா அவன் தான் பேஸ். அவன் ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் தான் கான்ஜுகேட் ஆசிட், அவன் தான் கான்ஜுகேட் ஆசிட். அதாவது ஒரு ஆசிட்ல ஹைட்ரஜனை விட்டதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிறது தான் கான்ஜுகேட் பேஸ். ஒரு பேஸ் ஹைட்ரஜனை வாங்கினதுக்கு அப்புறமா என்னவா மாறுமோ அதுதான் கான்ஜுகேட் ஆசிட். புரிஞ்சுதா? இப்போ நான் செகண்ட் ஒன் சால்வ் பண்றேன் பாருங்க. HPO4 என்னது, HPO4 என்னது, அது ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு. இதே SO3 2- என்னது, அது ஹைட்ரஜனை வாங்கிக்கிச்சு. ஓகே, சொல்லுங்க டக்கு டக்குன்னு. HPO4 வந்து என்னது, வாய்ஸ் ஸ்லோவா கத்துறேன் நீ இது ஆன் இன்க்ரீஸ் பண்ணுங்க சவுண்ட். ஸோ பாருங்க, இது வந்து ஆசிட், இது ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் கான்ஜுகேட் பேஸ். இது பேஸ், ஹைட்ரஜனை வாங்கினதுக்கு அப்புறமா கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, அடுத்து பாருங்க NH4+, அது வந்து பாத்தீங்கன்னா NH3 மாறிடுச்சு, அதாவது ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு. அப்ப இது ஆசிட், இது கான்ஜுகேட் பேஸ். அடுத்து CO3 2- ஹைட்ரஜனை வாங்கிக்குது, அப்போ இது வந்து பேஸ், இது வந்து அதோட கான்ஜுகேட் ஆசிட். புரிஞ்சுதா? வெரி குட்.
அடுத்து Lewis acid and base க்கு என்ன மேம் difference? Okay, this is a very very important 5 mark question. So electron deficient molecules such as electron ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய molecules like boron trifluoride, aluminum trichloride, boron difluoride, BF3, AlCl3, BF2 electron கம்மியா இருக்கிறது Lewis acid. இதே ammonia, water, alcohol, ether, amines இவங்கலாம் வந்து யாரு எலக்ட்ரான் அதிகமா இருப்பாங்க அவங்கலாம் வந்து Lewis base. எல்லா மெட்டல் அயான்ஸ்மே அயன் 2+, 3+, குரோமியம் 3+, 2+, உங்க பேஜ் நம்பர் 5ல இருக்கு செகண்ட் வால்யூம் அவங்கலாம் Lewis acid. இதே ஆனியான்ஸ்னா நெகட்டிவ்லி சார்ஜ் அயன் மைனஸ், குளோரின் மைனஸ், சயனைட் மைனஸ், தயோசயனைட் மைனஸ், சல்ஃபேட் இவங்க எல்லாருமே நெகட்டிவ்லி சார்ஜ் அப்ப அவங்கலாம் வந்து Lewis base. போலார் டபுள் பாண்ட் இருந்தா சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இவங்கலாம் வந்து Lewis acid. இதே கார்பன் மல்டிபிள் பாண்ட் ஈத்தீன் அவங்கலாம் ஈத்தீன், ஈத்தைன் இந்த மாதிரி கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா அது Lewis base. எங்கெல்லாம் சென்ட்ரல் ஆட்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா availability of empty d orbitals இருக்கோ Lewis acid. எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸ்மே எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடுலாம் Lewis base. கார்போனியம் அயானா கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், கார்பன் அயானா கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ். இதுதான் Lewis acid and base கான டிஃபரன்சஸ். யாருக்கு இது கிளியரா புரிஞ்சுது? யாருக்குப்பா இது கிளியரா புரிஞ்சுது? கிளியரா? சூப்பர். அடுத்து போலாமா? யா காமன் அயான் எஃபெக்ட் என்றால் என்ன வித் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கோங்க. ஒரு வீக் ஆசிட் இருக்குது, அந்த வீக் ஆசிடுடைய டிசோசியேஷனை நான் இன்னும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மி பண்ணுறேன். சரியா? ஒரு வீக் ஆசிட் இருக்குது அப்படின்னா ஒரு வீக் ஆசிடுடைய டிசோசியேஷன்னா என்னது? அது அயான்ஸாக பிரியறத நான் வந்து கம்மி பண்ணுறேன். ஓகே, எப்படி கம்மி பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு காமன் அயானை ஆட் பண்ணுறது மூலமாக. எக்ஸாம்பிள், உனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சா நீ இதை ஓனாவே எழுதிக்கலாம். கவனிங்க, CH3COOH அசிட்டிக் ஆசிட் இருக்கா? ஸோ அசிட்டிக் ஆசிட் எனக்கு எப்படி பிரியும்? CH3COO மைனஸ் ஆகும், H+ ஆகும் எனக்கு பிரியும். இப்போ இது பிரியுதுல, இதான் டிசோசியேஷன் சொல்லுவோம். இது அயான்ஸா பிரியுதுல, இதுதான் நம்ம டிசோசியேஷன் சொல்லுவோம். இந்த டிசோசியேஷனை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கம்மி பண்ண போறேன். கம்மி பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்? காமன் அயான் CH3COO இருக்கிற மாதிரி ஒருத்தரை ஆட் பண்ணிக்கிறேன். அதான் CH3COO Na. சோடியம் அசிட்டேட்டை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணால் இது முதல்ல எப்படி எனக்கு டிசோசியேட் ஆகும்? CH3COO மைனஸ் ஆகும், Na+ ஆகும் எனக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இப்போ பாரேன், இந்த ஒரே சொல்யூஷன்ல ஒரே பீக்கர்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. இது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் அசிட்டேட் அயான், இங்கேயும் அசிட்டேட் அயான். அப்போ எனக்கு ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஒரு தராசு மாதிரி எடுத்துக்கோ. தராசு தான் ஈக்குவலா இருந்தா ஈக்குலிபிரியம். இப்போ என் ரைட்டு கை தான் ரியாக்டன்ட், என் லெஃப்ட் கை தான் ப்ராடக்ட். ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது, விச் மீன்ஸ் இது இங்க இருக்கு, இப்படி இருக்கு. புரியுதா? இதுதான்டா ரியாக்டன்ட், இதுதான் ப்ராடக்ட். எனக்கு ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுதுன்னா இட் இஸ் லைக் திஸ். இப்போ இதை நான் திருப்பி எப்படி ஈக்குவல் ஆக்குவேன்? இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் இங்கே போட்டால் தானே ஈக்குவல் ஆக்குவேன். அதுதான் என்னது? ரிவர்ஸாக ரியாக்ஷன் நடக்கும், ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ தான் இது திருப்பி ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும். இதை தான் நம்ம 𝐿𝒑𝒑லியர் சொன்னார். 𝐿𝒑𝒑லியர் பிரின்சிபலில் நம்ம படிச்சிருப்போம், 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ சின்ஸ் இந்த அசிட்டேட் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஈக்குலிபிரியம் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஆகும்? இந்த அசிட்டேட் அயான்லாம் இருக்குல்ல, அது இருக்கிற ஹைட்ரஜன் அயான் கூட சேர்ந்து அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? அசிட்டிக் ஆசிடை திருப்பி ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் அசிட்டிக் ஆசிடுடைய டிசோசியேஷன் கம்மியாகுது. ஸோ அசிட்டிக் ஆசிட் அசிட்டேட் அண்ட் ஹைட்ரஜன் அயானா பிரியும். சோடியம் அசிட்டேட் அண்ட் சோடியம் அயானா வந்து பிரியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? இந்த காமன் அயான் ஆட் பண்ணதுனால வாட் இஸ் ஹேப்பனிங்? எனக்கு இதோடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், பேக்வர்ட் சைடு எனக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குது. அதனால இதோட டிசோசியேஷன் எனக்கு ஃபர்தராக சப்ரஸ் ஆகுது. ஓகே, இது புரிஞ்சா இந்த ஈக்குவேஷன் நீங்க ஈஸியா எழுதலாம். அசிட்டிக் ஆசிட் ஹைட்ரஜன் அண்ட் அசிட்டேட்டா பிரியுது. காமன் அயான் ஆட் பண்ற, அதான் சோடியம் அசிட்டேட், அது சோடியம் அண்ட் அசிட்டேட் அயானா பிரியும்.
இப்போ அசிட்டேட் அயானோட கான்சென்ட்ரேஷன் எனக்கு என்ன ஆகுது, அதிகமாகுது. அதனால என்ன ஆகும், ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த அசிட்டேட் அயான் எல்லாமே ஹைட்ரஜன் அயான் கூட சேர்ந்து அசிட்டிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். அதர்வைஸ் இந்த டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் நமக்கு சப்ரஸ் ஆகுது, கம்மியாகுது. யாருக்கெல்லாம் கிளியர்? அடுத்து போலாமா? யாருக்கெல்லாம் கிளியர்? இந்த क्वेश्चन கேட்டா எழுதிடுவீங்களா? How to join T-Mineral batch? டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்ல இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டா T-Mineralக்கு வந்து இப்போ பாருங்க ரேட்டு விஜயதசமி அப்போ உங்களுக்கு T-Mineralலையும் வந்து ஆஃபர் இருக்கும். சரியா? 1400 சம்திங் 1500 கிட்ட உங்களுக்கு வந்து கம்மியாகும். அப்போ கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? யா கவனிங்கடா. Expression for Oswald's dilution law. Very good ra. So Oswald's dilution law relates the dissociation constant of weak acid with degree of dissociation and concentration. அதாவது இதை வந்து ஒரு 2 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க இதை மட்டும் எழுதினாலே போரும். Oswald's dilution law என்பது dissociation constant Ka, dissociation constant Ka, degree of dissociation alpha and concentration C. இவங்க மூணு பேரையும் ரிலேட் பண்ற ஒரு ஈக்குவேஷன். புரியுதா? புரியுதா? Do you understand or not? Do you understand? Yes ma'am. யாரெல்லாம் ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறீங்க? மேம் நீங்க சொல்ற பாதி क्वेश्चंस வந்து என்னோட கைட்ல இல்ல. கண்டிப்பா இருக்கும்டா, செக் பண்ணி பார். ஏன்னா இதுல நிறைய क्वेश्चंस புக் பேக் தான். புக் பேக் क्वेश्चंस எப்படி இல்லாம இருக்கும்? லிசனிங் ஆரம்பத்துல இருந்தே லிசன் பண்றீங்களா? ஓகே நைஸ். சரிப்பா வாங்க. ஸோ Ka தான் வந்து என்னது, நம்மளுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஆல்ஃபா என்னது, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அண்ட் தென் C தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன். ஸோ இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணுறது தான் வந்து என்னது, இட் இஸ் Oswald's dilution law. ஓகே யா. ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த CH3COOH வந்து என்னவா பிரியும் நமக்கு, CH3COO மைனஸ் அசிட்டேட் அயானாவும் ஹைட்ரஜன் அயானாவும் நமக்கு வந்து பிரியும். ஓகே, அசிட்டேட் அயானாவும் ஹைட்ரஜன் அயானாவும் நமக்கு வந்து பிரியும். ஓகே, the dissociation constant of acetic acid is, இப்போ Ka equal to, நான் என்ன பண்றேன், இந்த ப்ராடக்ட்டை மேலே எழுதிப்பேன், ரியாக்டன்ட் டினாமினேட்டர்ல எழுதிப்பேன். ஏன்னா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட்ஸை மேலே டினாமினேட்டர்ல ரியாக்டன்ட். இப்போ வரிசையா இவங்களை எழுதிப்பேன். நம்ம ரியாக்டர், நம்ம ரியாக்டன்ட்டு 2 ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, இந்த டேப்லோ காலம் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஓகே, ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இனிஷியலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இனிஷியலாக 1 மோல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் தான் இருக்கும். நமக்கு ப்ராடக்டில் எதுவுமே ஃபார்ம் ஆயிருக்காது இனிஷியலாக ஸ்டார்டிங்கில். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதாவது இது எவ்வளோ டிசோசியேட் ஆகுது, ரியாக்டன் தானே டிசோசியேட் ஆகும். ஸோ ஆல்ஃபா வந்து டிசோசியேட் ஆகும், அப்போ ப்ராடக்டே வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியம்ல நீங்க பார்க்கலாம் எல்லாருமே 1 மோல் 1 மோல் 1 மோல் வந்து இருப்பாங்க. டான் கைட் யூஸ் பண்ணலாமாவா? நீ தான் டான் கைட் வச்சிருக்கல, உன்கிட்ட என்ன கைட் இருக்கோ அதை யூஸ் பண்ணு. ஸோ பாரு, நமக்கு இங்க வந்து என்ன இருக்கும், ஆல்ஃபா ஆல்ஃபா கிடைக்கும் ப்ராடக்ட்ல. ஈக்குலிபிரியம்ல பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா. அடுத்து ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஒரு சியை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு சியை மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஒரு சியை மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ அசிட்டிக் ஆசிட் அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் எழுதிக்கோங்க. இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 தான். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா மட்டும் தான். அட் ஈக்குலிபிரியம்ல இங்கே 1 மைனஸ் ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா ஆல்ஃபா. ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது, 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ சி, ஆல்ஃபா சி ஆல்ஃபா சி. ஓகே கிளியரா? இப்போ கவனிங்க, Ka அப்படிங்கிறது வந்து என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரஜன் அயான் இன்டூ நம்மளுடைய அசிட்டேட் அயான் CH3COO மைனஸ் அசிட்டேட் அயான் டிவைடட் பை அசிட்டிக் ஆசிட் CH3COOH. கரெக்டா? இப்போ ஆல்ஃபா சி இன்டூ ஆல்ஃபா சி பை 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ சி.
ஸோ ஆல்ஃபா சி இன்ட்டு ஆல்ஃபா சி என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஆல்ஃபா சி இன்ட்டு ஆல்ஃபா சி ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி. ஸோ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஸ்கொயர் வரும் ஒரு சிக்கு ஒரு சி அதனால தான் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன் இந்த 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஏறத்தாழ 1 தான் அதனால் நான் அதை இக்னோர் பண்ணுறேன். அப்போது கேஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி. இப்போ ஆல்ஃபா மட்டும் தான் இங்கே இருக்குது சி அந்த பக்கம் போயிடுது அப்போது சி டிவிஷனுக்கு போயிடும் டிவைடட் பை சி ஆகிடும். ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ தான் இது. அப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டு ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டு அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி அவ்வளோதான். அடுத்து derive the relation between pH and POH. So relation between pH and POH is also a very important question. The relation between pH and POH can be established. எப்படி pH equal to minus log base 10 of hydronium ion. POH பார்த்தீங்கன்னா minus log base 10 of hydroxide ion. இது pH ஓட ஃபார்முலா அப்புறமா POH ஓட ஃபார்முலா கரெக்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் pH ப்ளஸ் POH. pHக்கு வந்து எனக்கு என்ன வரும் மைனஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் POHக்கு மைனஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான். இப்போது ரெண்டு பேர்லேருந்துமே நான் காமனாக மைனஸை வந்து நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போது லாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் லாக் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் வந்து எனக்கு கிடைக்கும். இப்போது நல்லா கவனிங்க log A plus log B என்னால log ABன்னு எழுதிக்கலாமா. அப்போ log hydronium ion plus log hydroxide ion log hydronium into hydroxide ion நான் எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த hydronium into hydroxide அப்படிங்கிறதான் KW ionic product of water. ஸோ நல்லா கவனிங்க pH plus POH என்ன பண்ணலாம் மைனஸ் log base 10 இந்த hydronium into hydroxide ionக்கு பதிலாக நான் KW அப்படின்னு போட்டுக்கலாம் சரியா. ஓகே இப்போ KW உடைய வேல்யூ என்ன தெரியுமா 14. அதாவது KW உடைய வேல்யூ வந்து 1 into 10 to the power minus 14 1 into 10 to the power minus 14. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இங்கே சரியா. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்கும் 14 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ தட் pH plus POH உடைய வேல்யூ வந்து 14. யாருக்கெல்லாம் கிளியர் யாருக்கெல்லாம் இது ஒரு ஒன்ஸ் மோர் வேணும் யாருக்கெல்லாம் கிளியர் யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் கிளியர் ரைட் ஓகே. ஸோ நல்லா கவனிங்க இங்கே இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். இங்கே இருக்குல்ல pH plus POH which is equal to minus log base 10 of H3O plus hydronium ion into OH minus hydroxide ion. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ் லாக் பேஸ் 10 இதுக்கு பதிலாக KWன்னு எழுதிக்கிறேன். KW உடைய வேல்யூ வந்து என்னது 10 to the power minus 14 ஓகே. இப்போ மைனஸ் 14 முன்னாடி வந்துடும் இல்லையா. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14 log 10 log 10ஓட வேல்யூ வந்து என்னது 1 which is equal to 14. ஸோ pH plus POH ஓட வேல்யூ வந்து 14 அவ்வளோதான். அடுத்தடா ஹெண்டர்சன்-ஹசல்பர்க் ஈக்குவேஷன். யாரெல்லாம் ஹெண்டர்சன்-ஹசல்பர்க் ஈக்குவேஷன் படிச்சிட்டீங்க யாரெல்லாம் படிக்கல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். எல்லாரும் தண்ணி குடிங்க. ஓகே முதல்ல எக்ஸாமுக்கு பதறிட்டு படிக்காத. நீ நிறைய பேர் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு பதறீங்களோ நீ எக்ஸாமில் போய் படித்த கொஷின் மறக்க சான்ஸ் இருக்குது. நீ எக்ஸாமில் போயிட்டு சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவே நீ பதறாமல் படிச்சுட்டு எந்த அளவுக்கு கூலாக போய் எக்ஸாம் எழுதுறியோ அந்த அளவுக்கு நீ பெட்டராக பண்ண நிறையா சான்சஸ் இருக்குது சரியா. ஓகே யா. ஸோ ஹெண்டர்சன்-ஹசல்பர்க் ஈக்குவேஷன். The concentration of hydronium ion in acidic buffer solution depends on the ratio of concentration of weak acid to the concentration of the conjugate base of the solution. ஒன்றுமே இல்லை டைரெக்டாக நம்ம இங்கே வரலாம் சரியா.
ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா HA அப்படிங்கிறது என்ன தெரியுமா? HA அப்படிங்கிறது ஆசிட். ஏன் மேம் இங்கே ஹெச் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா ஆசிட் வந்து ஹைட்ரஜனை கொடுத்துரும்ல, அதனால தான் HAன்னு எழுதியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுது? வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஆசிட்னாலே என்னப்பா, ஹைட்ரஜனை வந்து கொடுத்துரும் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணிடுச்சு? ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு. அப்போ H2O என்னவா மாறிடும்? H3O+ மாறிடும். ஆசிட் வந்து A-, ஏன்னா அது வந்து ஹைட்ரஜனை கொடுத்துட்டு A- மட்டும்தான் இருக்கும். ஓகே, HAங்கிறது ஆசிட். இப்போ இதோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நான் வந்து எழுதிக்கிறேன். எப்படி எழுதுவோம் நம்ம? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் இல்லையா? ஸோ ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? H3 ஹைட்ரோனியம் அயான் பிளஸ் இந்த A-. அப்புறம் ரியாக்டன்ட்ல வாட்டரை நீ எழுதிக்க மாட்டேன், வாட்டர் சால்வெண்ட் அதை எழுதிக்க மாட்டீங்க, HA மட்டும் தான் எழுதிப்பீங்க. HA ஆசிட், HAங்கிறது ஆசிட், மறந்துடாதீங்க. இப்போ பாருங்க, ஹைட்ரோனியம் அயான் A-ங்கிறது என்னது? சால்ட். கரெக்டா? A-ங்கிறது சால்ட், HAங்கிறது என்னது? ஆசிட். ஸோ நான் என்ன தெரியுமா பண்றேன் இந்த இடத்துல? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த ஆசிட் அந்த பக்கம் போயிடுது, சால்ட்டும் இந்த பக்கம் வந்துடுது. அப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற ஆசிட் நியூமரேட்டருக்கு போயிடும், ஈக்குவல் டு அந்த பக்கம் வரப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற சால்ட் டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ Ka இன்டூ ஆசிட் பை சால்ட்னு கிடைக்கும் ஃபார் ஹைட்ரோனியம் அயான். ஓகே, இப்போ நான் ரெண்டு சைடு லாக் போட்டுக்கிறேன், லாக் ஆட் பண்ணிக்கிறேன். லாக் ஹைட்ரோனியம் அயான், லாக் Ka, லாக் ஆசிட் பை சால்ட் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன்? எல்லா லாகுக்கு முன்னாடியுமே நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் ஹைட்ரோனியம் அயான் மைனஸ் லாக் Ka மைனஸ் ஆசிட் பை சால்ட் அப்படின்னு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மைனஸ் லாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான். இது என்ன ஃபார்முலா? pH ஓட ஃபார்முலா. மைனஸ் லாக் Ka என்ன ஃபார்முலா? pKa உடைய ஃபார்முலா. அதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக pH, இதுக்கு பதிலாக pKa. மைனஸ் லாக் ஆஃப் ஆசிட் பை சால்ட். இப்போ இந்த மைனஸ் சைனை நான் பிளஸ்ஸா மாத்தினா இதை மாத்தி விட்டுறணும், சால்ட் பை ஆசிட்னு மாத்தி விட்டுறணும், அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி தான் pHக்கு பதிலாக POH போட்டுக்கோ, Kaக்கு பதிலாக ஆசிடுக்கு பதிலாக Kb பேஸ் போட்டுக்கோ, சால்ட் பை ஆசிடுக்கு பதிலாக சால்ட் பை பேஸ் போட்டுக்கோ. முடிஞ்சது, முடிஞ்சது. அவ்வளோ ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. ஒன்ஸ் மோர் ஐ வில் டீச் யூ, ஒன்ஸ் மோர் டீச் பண்றேன். இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? யா. ஸோ HA என்பது ஆசிட், அது தண்ணி வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ ஆசிட் ஹைட்ரஜனை கொடுத்துருது. ஸோ H2O என்னவா மாறிடும்? H3O மாறிடும். ஆசிட் ஹைட்ரஜனை விட்டதுக்கு அப்புறமா மீதி A- மட்டும்தான் இருக்கும், அதுதான் இந்த A-. HCl H கொடுத்துட்டா Cl- தான் இருக்கும். அந்த குளோரின் வந்து என்னது? சால்ட். ஓகே, யா. ஸோ இப்போ A- சால்ட், HAங்கிறது ஆசிட். இப்போ நான் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எழுதிக்கிறேன், வாட்டரை மட்டும் விட்டுருங்க. ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். A- சால்ட், HAங்கிறது ஆசிட், அதை நான் எழுதிக்கிறேன். அப்புறமா என்ன பண்ணிக்கிறேன்? ஆசிட் சால்ட் எல்லாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடும். ஸோ டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர், நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப்ல நான் லாக் போட்டுக்கிறேன், அடுத்த ஸ்டெப்ல நான் மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் லாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் தான் pH, மைனஸ் லாக் ஆஃப் Ka தான் pKa அப்படின்னு எழுதிக்கிறேன். சைனை மாத்தினா நியூமரேட்டர் டினாமினேட்டரை மாத்தணும். pHக்கு பதிலாக POH போட்டுக்கிறேன், Kaக்கு பதிலாக Kb போட்டுக்கிறேன், ஆசிடுக்கு பதிலாக பேஸ் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ we got pH and POH உடைய ஃபார்முலா. யார் யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? ஹெண்டர்சன்-ஹெசல்பேக் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி ஈஸிடா. ஸோ சாப்டர் 11 பார்க்கலாமா? சாப்டர் 11 ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்னா டக்கு டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாருமே வர சொல்லிடுங்க. ஆரம்பிக்கலாமா? ஓகே, நைஸ். டக்கு டக்குன்னு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் டு டிஃபரன்ஷியேட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால். ஒரு 3 5 மார்க்கை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட், அதுக்கப்புறமா வந்து
𝐿 ரூல். இது மூணுத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆர்கானிக்காக வெயிட் பண்ணிருந்தீங்க. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடுங்க. ரொம்ப நர்வஸாக இருக்கிறவங்க எல்லாருமே கிளாஸை நல்லபடியாக கவனிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்கானிக் படிக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பீஸ்ஃபுல்லாக இருங்க. படிக்கலாம், முடியும். ஒன்றும் புரியலையா? இப்போ பாரு, நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டுமாச்சு படி. ஓகே, யா. ஸோ இப்போது கவனிங்க, methods to differentiate primary, secondary and then tertiary alcohol. ஸோ இப்போ நான் அதுக்கு தான் வந்து லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டர் மேயர் டெஸ்ட்டுன்னு 2 டெஸ்ட் இருக்குது. ஸோ லூகாஸ் டெஸ்ட்டில் ப்ரைமரி ஆல்கஹால் ரியாக்டே பண்ணாது. விக்டர் மேயரில் டெர்ஷரி ஆல்கஹால் ரியாக்டே பண்ணாது. லூகாஸ் டெஸ்ட்டில் செகண்டரி ஆல்கஹால் ஸ்லோ டர்பிடிட்டி ஷோ பண்ணும். டர்பிடிட்டினா கலங்கல் அப்படின்னு வந்து அர்த்தம். அழுக்காவது, கலங்கல், கலஞ்சி போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? செகண்டரி ஆல்கஹால் கலங்கும். ஓகே, விச் இஸ் ஸ்லோ டர்பிடிட்டி. டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே இம்மீடியட் டர்பிடிட்டி வந்து ஷோ பண்ணும். ஓகே, அடுத்து பாருங்க, விக்டர் மேயர் டெஸ்ட்டில் பிரைமரி ஆல்கஹால் ரெட் கலர் தரும். செகண்டரி ஆல்கஹால் வில் கிவ் மீ ப்ளூ கலர். செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு ப்ளூ கலர் வந்து தரும். ஓகே, நீங்கள் எப்படி மேம் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஸ்ரீவத்ஸா நீ படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ எக்ஸ்ட்ராவாக பேச்சு பேசுகிறேன். இதெல்லாம் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு நாளையிலேருந்து நம்ம வெட்டியாக தானே இருப்போம், அப்போ பேசலாம். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸாமை பார்க்கலாம். சரியா? இல்லைனா நான் லைவ் முடிச்சுட்டு இதெல்லாம் நான் நடத்திட்டு போய் பார்த்துக்கோங்க, நான் கிளம்பிடுவேன். கவனிங்க, இந்த இவனை நான் ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுறேன். இந்த குமார் இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஒருத்தனும் பதறிட்டு படிச்சுட்டு இருக்கான். சேட்டில் வந்து கதை பேசிட்டு இருக்க வேண்டியது. கவனிங்க, ஸோ இது புரியுதா? இதையாச்சும் எழுதுங்க, 1 மார்க். ஓகே, ஸோ லூகாஸ் டெஸ்ட்டில் டெர்ஷரி ரியாக்ட் பண்ணாது. விக்டர் மேயர் டெஸ்ட்டில் லூகாஸ் டெஸ்ட்டில் பிரைமரி ரியாக்ட் பண்ணாது. விக்டர் மேயர் டெஸ்ட்டில் டெர்ஷரி ரியாக்ட் பண்ணாது. இப்போ லூகாஸ் டெஸ்ட்டில் லூகாஸ் ரியேஜென்ட் வந்து யாரு? லூகாஸ் டெஸ்ட்டில் லூகாஸ் ரியேஜென்ட் வந்து யாரு அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக்கோ ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு தான் இந்த லூகாஸ் ரியேஜென்ட். ஸோ இதோ பாருங்க, பிரைமரி ஆல்கஹால் நான் எழுதிக்கிறேன். முதல்ல இந்த பிரைமரி ஆல்கஹால் எப்படி ஈஸியாக எழுதலாம்? CH2OH ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணு, செகண்டரி. CHOH ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணு, COH. ஓகே, CH2OH வந்து பிரைமரி. ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணி CHOH செகண்டரி. இன்னொரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணா COH டெர்ஷரி. இந்த OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குன்னா, ஒரு CH3 தான் இருக்கு, ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குன்னா பிரைமரி. 2 அல்கைல் குரூப் இருக்கு, 2 CH3 இருக்குன்னா செகண்டரி. 3 அல்கைல் குரூப் இருக்கு, 3 CH3 குரூப் இருக்குன்னா அது டெர்ஷரி. அதை நான் HCl கூட ரியாக்ட் பண்றேன் in presence of anhydrous zinc chloride, anhydrous zinc chloride. புரியுதா? யா. ஸோ இப்போ பிரைமரி செகண்டரி ரியாக்டன்ஸ் எழுதியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், பிரைமரி ஆல்கஹால் நமக்கு ரியாக்டே பண்ணாது, நோ ரியாக்ஷன். பிரைமரி ஆல்கஹால் நமக்கு ரியாக்டே பண்ணாது. செகண்டரி ஆல்கஹால் பாருங்க, ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். இந்த சிஎல்ல ஜாயின் பண்ணி எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்லோவா டர்பிடிட்டி காட்டும். ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து வாட்டரா வெளில தூக்கி போட்டுருங்க, சிஎல்ல ஜாயின் பண்ணி எழுதுங்க. ஸோ நமக்கு இம்மீடியட்டா டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான். எத்தனை பேருக்கு ஈஸியா இருக்கு சொல்லுங்க? பிரைமரி ஆல்கஹால்னா CH2OH, செகண்டரி ஆல்கஹால்னா ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணி CHOH, டெர்ஷரி ஆல்கஹால்னா இன்னொரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணி COH. அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 குரூப், 2 CH3 குரூப், 3 CH3 குரூப், அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்க, விக்டர் மேயர் டெஸ்ட். விக்டர் மேயர் டெஸ்ட்ல என்னென்ன ரியேஜென்ட்ஸ் பார்க்கலாமா? ஸோ அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஃபர்ஸ்ட் நம்ம யாரு கூட ரியாக்ட் பண்றோம்? அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ரெண்டாவது சில்வர் நைட்ரேட் AgNO2 கூட நான் ரியாக்ட் பண்றேன். மூணாவது HNO2. ஓகே, நைட்ரஸ் ஆசிட். HNO3ங்கிறது நைட்ரிக் ஆசிட், HNO2 அப்படிங்கிறது நைட்ரஸ் ஆசிட். KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ iodine in presence of phosphorus, silver nitrate, HNO2 and then potassium hydroxide கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ இங்க பாருங்க, ROH, அந்த R அப்படி இது வந்து ஜெனரல் ரியாக்ஷன். இது தெரிஞ்சிட்டா நீ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஈஸியா கவனிக்கலாம்.
ரெடியூசிங் நேச்சர் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் இந்த சாப்டர் நான் அந்த நடத்துகிறேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் நடத்துகிறேன். சரியா? 12th சாப்டர் தானே, 11th சாப்டர் முடிச்சுட்டு நான் நடத்துகிறேன், கவனிங்க. ஸோ ROH அப்படிங்கிறது வந்து ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ இந்த OH எனக்கு அயோடினாக மாறிடும். OHக்கு பதிலாக அயோடின் போடும். இப்போ அதை நான் AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுறப்போ அயோடினுக்கு பதிலாக NO2 மாறிடும். ஸோ NO2 போடும். இதை நான் நைட்ரஸ் ஆசிட் அண்ட் தென் KOH கூட ரியாக்ட் பண்ணுறப்போ பிரைமரி ஆல்கஹால்னா ரெட்டுக்கு தரும், செகண்டரி ஆல்கஹால்னா ப்ளூ தரும், டெர்ஷரி ஆல்கஹால்னா எந்த கலருமே தராது. ஓகேவா? எந்த கலருமே தராது. ஸோ எஸ், கவனிங்க, பிரைமரி ஆல்கஹால் நான் எடுத்துக்கிறேன். CH3 CH2OH எத்தனால், அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், OHக்கு பதிலாக அயோடின் மாறிடும். ஓகே, அடுத்து AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுறப்போ அயோடினுக்கு பதிலாக NO2 மாறிடும். நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓவும் வந்து நமக்கு வெளியில் போயிடும். அப்போ NOH, அதாவது இங்கே இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் வாட்டராக வெளில போயிடும். வாட்டராக வெளில போயிடுச்சுன்னா NOH இருக்கா, இந்த NOH போயிட்டு எனக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் காணா போயிடும். அவ்வளோதான்டா. நல்லா கவனி, ஆல்ஃபா ஹைட்ரஜனில் இங்கே எனக்கு என்ன இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, அதுவும் இங்கே இருக்கிற ஓவும் சேர்ந்து H2O வெளில போயிடும். அப்போ இந்த NOH போய் இங்கே பாண்ட் ஆகிடும், NOH. அதை நான் KOH கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக K, அவ்வளோதான். ஓகே, ஹைட்ரஜனுக்கு பதிலாக K, அவ்வளோதான். சரியா? அதுதான் நமக்கு ரெட் கலரில் கிடைக்குது. அடுத்து பாருங்க, நான் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் டேக்கிங் செகண்டரி ஆல்கஹால் வேர் ரெண்டு மித்தைல் குரூப் இருக்கும், COH. டெர்ஷரி ஆல்கஹால் போயிடுச்சு. செகண்டரி ஆல்கஹால் CHOH ரெண்டு மித்தைல் குரூப் இருக்கு. அயோடின் கூட ரியாக்ட் பண்றப்போ OHக்கு பதிலாக அயோடின், சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்றப்போ அயோடினுக்கு பதிலாக NO2, HONO கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்ப NO மட்டும் தான் போய் ஆட் ஆகும். கார்பன்ல NO மட்டும் தான் போயிட்டு ஆட் ஆகும். சரியா? இங்க இருக்க அந்த NO மட்டும் தான் போயிட்டு ஆட் ஆயிருக்கு. இதை வந்து நான் திருப்பி KOH கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு ப்ளூ கலர் கிடைக்கும். ஆர் யூ லிசனிங்? புரியுதா? ஆர் யூ லிசனிங்? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, டெர்ஷரி ஆல்கஹால் நம்ம கையில வந்து இருக்கு. வேர் we have CH3 3 டைம்ஸ் இருக்கு, எனக்கு CH3 3 டைம்ஸ் இருக்கு, COH. அயோடின் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும், OHக்கு பதிலாக அயோடின் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்புறமா அதை நான் AgNO2 கூட ரியாக்ட் பண்றப்போ அயோடினுக்கு பதிலாக NO2 குரூப் எனக்கு ரீப்ளேஸ் ஆகுது. அதை நான் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு ரியாக்டே பண்ணாது, எந்த கலர் டிஃபரன்ஸும் கொடுக்காது. ஏன்னா இங்க ஹைட்ரஜனே இல்லையே, ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லையே. சரியா? புரிஞ்சா ஈஸி, அவ்வளவுதான். அடுத்து 𝐳𝒏 ரூல் பார்க்கலாமா? ஸோ 𝐳𝒏 ரூல்ல டியூரிங் இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன், அதாவது ஒரு மாலிக்யூல்லேருந்து நான் வந்து வாட்டரை ரிமூவ் பண்றேன் அப்படின்னா, இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன்னா வாட்டரை நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எந்த டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வேணாலும் எனக்கு கிடைக்கலாம். ஏன்னா ஒரே காம்பவுண்ட்ல எனக்கு 2 டிஃப்ரெண்ட் பீட்டா ஹைட்ரஜன்ஸ் எனக்கு இருக்கலாம். ஏன்னா பீட்டா எலிமினேஷன் இல்லையா? ஸோ இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா எனக்கு இந்த சைடு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வரும், இந்த பக்கம் ஹைட்ரஜன் போச்சுன்னா இந்த பக்கம் எனக்கு CC டபுள் பாண்ட் வரும். அப்போ எனக்கு இதுல எது ஸ்டேபிள் அப்படின்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் தான் ஸ்டேபிள். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல யாரு வந்து மோர் சப்ஸ்டிடியூட்டடா இருக்காங்களோ, யாருக்கிட்ட நிறைய பாண்ட் இருக்கோ, நிறைய சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்கோ, அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். இல்லைன்னா யாருக்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். நல்லா கவனிங்க. இப்போ என் கையில வந்து ஒரு ஆல்கஹால் இருக்கு, இது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போறோம், அப்புறம்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ டீஹைட்ரேஷன் பண்றோம் அப்படின்னாலே ஐ நீட் டு ஹேவ் சல்ஃபூரிக் ஆசிட் இல்லையா? டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன வேணும் எனக்கு, I have to react it with a sulfuric acid இல்லையா? H2SO4. So HOSO3H HOSO3H நான் எழுதிக்கிறேன். இது என்னது? H2SO4 தான், சல்ஃபூரிக் ஆசிட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னா, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதாவது லோன் பேர்லேருந்து ஆரோ வந்துச்சுன்னா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோன் பேர்ல இருந்து ஆரோ போச்சுன்னா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதே பாண்ட்ல இருந்து ஆரோ போச்சுன்னா என்ன அர்த்தம்?
பாண்டில் இருந்து ஆரோ போச்சுன்னா அது லோன் பேரா மாறிடும். பாண்ட் பிரேக் ஆகி பாண்டில் இருந்து ஆரோ போட்டீங்கன்னா அது லோன் பேரா வெளில போயிடும் அப்படின்னு வந்து அர்த்தம். நெகட்டிவ் சார்ஜா வெளில போயிடும். ஓகே, பாண்டில் இருந்து ஆரோ போச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜா வெளியில போயிடும். ஸோ கவனிங்க, இங்க வந்து எனக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹைட்ரஜன் வந்து இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சா? ஓகே, இப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எனக்கு ரிமூவ் ஆகுது. தோப்பர் இந்த வாட்டர் வந்து எனக்கு என்ன ஆகும், வெளியில போயிடும். வாட்டர் எனக்கு வெளில போயிடுச்சு. இப்போ கார்பன்ல வந்து எனக்கு என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். கார்பன்ல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். இப்போ நீ யோசி, கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் விச் மீன்ஸ் கார்பன் கிட்ட ஒரு பாண்ட் வந்து இல்லை, 1 2 3 பாண்டு தான் இருக்கு. கார்பனுக்கு இப்போ பாண்டு தேவை. யார் யாரெல்லாம் பாண்டு தரலாம்? தோ இந்த ஹைட்ரஜன் எனக்கு பாண்டு தரலாம், இந்த ஹைட்ரஜன், தோ இந்த ஹைட்ரஜன் கூட எனக்கு பாண்டு தரலாம். ஓகேவா? ஸோ எந்த சைடு எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு, அதுக்காக தான் நம்ம இந்த ஸெய்ட்ஸஃப் ரூலை படிக்கிறோம். ஸோ கவனிங்க, கார்பன்ல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன்னா, இதோ பாரு இங்க அப்படியே எழுதிக்கிறேன், இங்க எழுதிக்கிறேன். இங்க என்ன தெரியுமா ஆகுது, இந்த கார்பன் தான். நல்லா கவனி, இந்த கார்பன் வந்து ஹைட்ரஜனை கொடுக்குது. இதோ பாரு, நான் வந்து என்னோட ஹைட்ரஜனை விட்டு உனக்கு நான் பாண்டு தரேன்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுது. ஸோ இங்க இருக்கிறவன் வந்து ஹெல்ப் பண்றான், இந்த கார்பன் வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த கார்பன் வந்து என்ன பண்ணுது, என் ஹைட்ரஜனை நான் விட்டுறேன், அவன் பாண்டு அவன் உனக்கு கொடுத்துருவாங்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கார்பனை என்ன பண்ணுது, அந்த ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆகிட்டு டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இது ஸ்டேபிளாகவே இல்லையா, 3% தான், 3% தான் இது கிடைக்குது. திஸ் இஸ் நாட் அ ஸ்டேபிள் காம்பவுண்ட். இதே இங்கே பாருங்க, என்ன தெரியுமாவது, சரி ஐயோ இவனுக்கு வந்து பாசிட்டிவ் அயான் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்கிற கார்பன் என்ன யோசிக்குது, நம்மளும் தருவோம் அப்படின்னு யோசிக்குது. ஆனால் இதுகிட்ட ஹைட்ரஜன் இல்லை, அதனால இது என்ன பண்ணுது, என் மித்தைல் குரூப் இருக்கான்ல அவனையே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்தைல் குரூப்பே ஷிஃப்ட் பண்ணி விடுது. அதான் மித்தைல் ஷிஃப்ட். தோப்பர் மித்தைல் குரூப்பே இங்கே எனக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இப்போ மித்தைல் குரூப்பே எனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆன உடனே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த கார்பன் மறந்துருச்சு, ஐயோ நம்ம கொடுத்துட்டா நம்ம கிட்ட இருக்கிற பாண்டு போயிடுமேன்னு மறந்துருச்சு. ஸோ இவன் என்ன ஆகிறான், இவன்கிட்டயே வந்து ஒரு பாண்டு போயிடுச்சுன்னா இவன்கிட்டயே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். சரி இவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணலாம், இவன் ஹெல்ப் பண்ணலாம். கரெக்டாக பக்கத்தில் இருக்கிறவன் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ பக்கத்தில் இருக்கிற கார்பன் வந்து என்ன பண்ணுது, டேய் நான் என் ஹைட்ரஜனை அனுப்பிடுறேன், நான் பாண்டு தரேன்னு சொல்லிட்டு அது ஹைட்ரஜனை அனுப்பிட்டு பாண்டு தருது. அப்போது டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகுது. இவன் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கான், 33%. இப்போது நீ இங்கே கவனி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமா ஆகுது, இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இருக்குல்ல அது வந்து வெளில போயிடுது. இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், இவங்கிட்டே இருக்கிற ஹைட்ரஜன் வெளில போயிடுது. இவங்கிட்டே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து வெளில போன உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதாவது யாருக்கிட்ட இருக்கிற ஹைட்ரஜன் வெளில போகுதோ அங்கே தான் டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அங்கே தான் வந்து டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வெளில போனோன்னா இங்கே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அவன் தான் இருக்கிறதுல 64% ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். ஏன்னா மோர் சப்ஸ்டியூஷன், இதோ பாரு 1 2 3 4 சப்ஸ்டியூஷன் இருக்கு. யார் ஹைலி சப்ஸ்டியூஷனா இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். யாருக்கு இது கிளியர், யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் வேண்டும், யாருக்கு கிளியர், யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் வேண்டும், யாருக்கெல்லாம் ஒரு ஒன்ஸ் மோர், நல்லா கவனிங்க, சூப்பரா கவனிங்க, கிளியரா சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆல்கஹாலை மட்டும் கரெக்டா எழுதிருங்க, இந்த ஒரு ஆல்கஹாலை மட்டும் கரெக்டா எழுதிருங்க, சரியா? ஓகே. ஸோ இப்போ ஆல்கஹாலில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, சல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜனை வாங்கிக்குது. அங்கதான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. கரெக்டா? இப்போ டீஹைட்ரேஷன் நடக்கணும், வாட்டர் வெளில போகணும். சல்ஃபூரிக் ஆசிட் சும்மா கிடையாது, ஒரு ஹைட்ரஜனை அனுப்பி மொத்த வாட்டரையும் தூக்கிட்டு போயிடுது. ஒரு ஹைட்ரஜனை அனுப்பி வாட்டரை எலிமினேட் பண்ணுது. அதனால தான் அது பேரே டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இந்த வாட்டர் வெளில போயிடும். வாட்டர் வெளில போயிடுச்சுன்னா தோப்பார் கார்பனுக்கு இந்த பாண்டு போயிடுது. கார்பனுக்கு இந்த பாண்டு போறதுனால இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் கார்பன் நீட்ஸ் ஹெல்ப். கார்பன் ஒரு பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ திஸ் கார்பன் நீட்ஸ் ஹெல்ப். ஸோ இந்த கார்பனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், தோ இங்க இருக்கிற கார்பன்,
தன்னோட ஹைட்ரஜனை துரத்திட்டு அந்த ஹைட்ரஜன் கூட இருந்த பாண்டை கொடுக்கலாம். அப்போ இதோ இங்கே டபுள் பாண்ட் வரும். இந்த கார்பன் என்ன பண்ணலாம், அதுக்கிட்ட ஹைட்ரஜன் இல்லை, ஆனால் இந்த மித்தைல் குரூப்பை இங்கே கொடுத்து இந்த மித்தைல் குரூப்பை இங்கே கொடுத்தோன்னே இதுகிட்ட ஒரு பாண்டு போயிடும். இந்த கார்பனுக்கே ஹெல்ப் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணும், இந்த கார்பன் ஹெல்ப்புக்கு வரும். நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஹைட்ரஜன் அனுப்பிட்டு டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணும். சரி, ஓகே. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, இது இந்த மித்தைல் குரூப் இங்கே தந்த உடனேவே இந்த கார்பன் என்ன பண்ணுது, இந்த கார்பன் டேய் நீ எனக்கு மித்தைல் குரூப் தந்தல, நான் என் ஹைட்ரஜன் அனுப்பி உனக்கு பாண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தன்னோட ஹைட்ரஜனை விட்டுட்டு பாண்டு இங்கே ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ பாண்டு எங்கே ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி யார் வந்து ஸ்டேபிள் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, திஸ் கார்பன் நீட்ஸ் ஹெல்ப் இல்லையா. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறவன் எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னு பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கிறவன் தன்னுடைய ஹைட்ரஜன் அனுப்பி தோ யார் ஹைட்ரஜனை கொடுக்குறான் வெளில அனுப்புறாங்களோ தோ வெளியில எலிமினேட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். தோ அவன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டானா இப்போ எனக்கு சரியாயிடும், எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். 3% தான். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க என்ன ஆகுதுன்னா, இவன் கிட்ட ஹைட்ரஜன் இல்லை, ஸோ அவன் மித்தைல் குரூப்பே அனுப்புறான். அவன் மித்தைல் குரூப்பே அனுப்பிட்டான். அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்றான், டேய் நம்ம கிட்டே இப்போ ஒரு பாண்ட் இல்லை டேய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றான், நான் தரேன் தலைவா அப்படின்னு இவன் பக்கத்துல இருக்கிறவன் கார்பன் வந்து என்ன பண்றான், அவன் ஹைட்ரஜனை விட்டுட்டு அவன் வந்து என்ன பண்றான், பாண்ட் ஃபார்ம் பண்றான். ஸோ அவன் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டான். இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி வந்து என்னது, தோ இங்கே இருக்கிற அதுக்கிட்டே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, தோ இந்த மித்தைல் குரூப் இங்கே வந்தோடனே நானே வெளில போயிடுறேன் அப்படிங்குது. அதுக்கிட்ட இருக்கிற ஹைட்ரஜன் போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். அதுதான் எனக்கு இருக்கிறதுலே மோர் ஸ்டேபிள். ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து நிறையா சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்கு. இப்போ யாருக்கு கிளியர், யாருக்கு இப்போ கிளியர், கிளியரா? ஓகே, அடுத்து போலாமா? அவ்வளோதான், 5 மார்க்ல அவ்வளோதான். அடுத்த கன்வர்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் போலாமா? போலாமா? லிசன் பண்றீங்களா? யாருக்கெல்லாம் இது பக்காவா கிளியர்? போலாமா? ரெடியா? நோட்ஸ் எடுத்துப்பீங்களா? கரெக்டாக நோட்ஸ் எடுத்துப்பீங்களா? சரி. ஸோ ஐ எம் ஆல்சோ பிளானிங் டு டீச் யூ இன் அ பிடிஎஃப் இட் செல்ஃப். நான் பிடிஎஃப்லேயே டீச் பண்ணவா உங்களுக்கு குயிக்காக? யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பிடிஎஃப்லேயே கிளாஸ் கவனிக்கலாம். உங்களுக்கு ஓகேனா நான் அப்படியே டீச் பண்ணுறேன். இந்த போர்டில் தானே உங்களுக்கு கிளியராக தெரியாது, பிடிஎஃப்ல தெளிவாக தெரியும்ல. இல்லை இல்லை போயிட்டுருக்கு. தேங்க்யூ. தெளிவாக தெரியுதா? so that we can go fast. so that we can go fast. Can we continue? ஒரே நிமிஷம். ஓகேவா? இப்போ ஓகேவா? எல்லாம் இது கூட அன்சைட் அமைச்சிடலாம். ஸோ தட் நான் வந்து அன்சைட் வந்து இப்படி வந்தாலும் கஷ்டம். கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நான் இங்கே நின்றுக்கிறேன். நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். I'll open your chat also. Clear? Not clear? இப்போ clear இருக்கா?
இப்போ கிளியராக இருக்கா? ஓகே, போர்ட்லேயே போகலாமா இல்லை இது ஓகேவா அப்படிங்கிறத எனக்கு வந்து சொல்லுங்கள். இஃப் த போர்ட் இஸ் கிளியர் ஃபார் யூ நம்ம இப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, யா. ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கவனிங்க. ஓகே, நான் ஐல் ஜஸ்ட் ஆல்சோ புட் அ போல். ஓகே, உங்களுக்கு நான் வந்து போலும் வந்து போடுறேன். இதே ஃபைன் ஸ்க்ரீன் உங்களுக்கு எது ஓகேன்னு பாருங்கள். இதே ஃபைன், இல்லைனா போர்டில் எழுதி போட்டு நடத்தணுமா? ரைட் போர்டு, அதாவது ரைட் இன் போர்டு தான் நான் குயிக்காக போட்டுக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு வந்து இதையே போர்டில் காட்டலாமா? பிடிஎஃப் இன் ஸ்க்ரீன், பிடிஎஃப் ஸ்க்ரீனில் வராது ஆக்சுவலி, பட் வி கேன் ட்ரை. எது ஓகே? யூ லெட் மீ நோ இஃப் திஸ் இஸ் ஃபைன். ஐ வில் கிவ் யூ திஸ் பிடிஎஃப் ஆல்சோ. இந்த பிடிஎஃப்பும் தரேன் நான் உங்களுக்கு, நம்ம குயிக்காக முடிக்கலாம். ஸோ தட் why this is not fine? This looks good. All students study பண்ணலாம். போர்டில் ரைட்டு தான் நிறையா பேர். ஓகே, இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, சரி. நம்ம அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போல வந்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஃபியூ கொஷின்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நேற்று நம்ம பார்க்காத ஒரு சில கொஷின்ஸு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் பேயர்ஸ் ரீஏஜென்ட்? ஸோ பேயர்ஸ் ரீஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ பேயர்ஸ் ரீஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கோல்டு டைல்யூட் alkaline KMnO4. கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் நம்ம வந்து பேயர்ஸ் ரீஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ கிளைகாலை எப்படி நீங்கள் வந்து எத்திலீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஓகே, ஹவ் வில் யூ கன்வெர்ட் ஈத்தீன்? ஓகே, ஸோ ஈத்தீன்லேருந்து இருந்து இந்த பேயர்ஸ் ரீஏஜென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து கிளைகால் வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க. இதான் வந்து கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி வேணா மாடிஃபை பண்ணி அவங்க வந்து நமக்கு கேட்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. CH2 டபுள் பாண்ட் CH2 இதான் நம்மளோட ஈத்தீன். கரெக்டா? இப்போ இந்த ஈத்தீனை நான் என்ன பண்றேன்? ஐ எம் ரியாக்டிங் இட் வித் வாட்டர். ஸோ வாட்டர் கூட இதுதானே என்னது? டைல்யூட்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4 பேயர்ஸ் ரீஏஜென்ட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ இது வந்து எனக்கு என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு OH குரூப் ஆட் ஆகும், இங்கே ஒரு OH குரூப் ஆட் ஆகும். ஸோ தட் வில் பி கெட்டிங் CH2OH and then CH2OH. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வந்து ப்ராடக்ட்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது? கிளைகால். கிளைகால் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் கிளிசரால். யூசஸ் ஆஃப் கிளிசராலை நான் வந்து வாயாலேயே வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சாரி ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக. காஸ்மெட்டிக் இந்த டிரான்ஸ்பேரண்ட் சோப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரிண்டிங் இங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை கிளே கூட ஆட் பண்ணோன்னா அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மருந்தாக இருக்கும். எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் விச் இஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே, கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ அந்த கப்ளிங் ரியாக்ஷன் வந்து நம்ம யார் கூட பண்ணுறோன்னா பென்சீன் டயோசோனியம் குளோரைட் அண்ட் தென் ஃபீனால் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து கப்ளிங் ரியாக்ஷனில் தூங்கிட்டு இருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. C6H5N2Cl இது வந்து யார் கூட ரியாக்ட் பண்ணுது? ஃபீனால் கூட. ஃபீனாலையும் தூங்க வச்சிருங்க. இப்போ ஃபீனாலில் இருக்கிற பேரா ஹைட்ரஜன், ஸோ அந்த பேரா ஹைட்ரஜனும் கப்ளிங் ரியாக்ஷனில் இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl-ஆ வெளியில் போயிடும். HCl-ஆ வெளியில் போயிடும். போயிடுச்சுன்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் பென்சீன் N2, அதுக்கப்புறமா அப்படியே மீதி இருக்கிறது அப்படியே ஜாயின் பண்ணுங்க ஃபீனால், அவ்வளோதான். ஸோ இதோட பேர் என்னது? பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். ஓகே, பேராஹைட்ராக்சி அசோபென்சீன்.
ஒரு தப்பு இருக்கு. என்னது இது? டபுள் பாண்ட் வராது, சாரி ட்ரிபிள் பாண்ட் வராது, டபுள் பாண்ட் தான் வரும். அதை மட்டும் மாத்திக்கோங்க. சரியா? டபுள் பாண்ட் நமக்கு வரும். ஓகே, ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்ட் நமக்கு பிரேக் ஆயிடும். வில் பி கெட்டிங் ஒன்லி த டபுள் பாண்ட். அடுத்து டைஇதைல் ஈத்தருடைய யூசஸ் அப்படியே காதுல வாங்கிக்கோங்க. அனாஸ்தட்டிக் ஏஜென்ட்டா, அனஸ்தட்டிக் ஏஜென்ட்னா மயக்க மருந்தா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெஃப்ரிஜரண்டா ஃப்ரிட்ஜில் கூலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆர்கானிக்கு அது ஒரு நல்ல சால்வெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல். அடுத்தது வந்து என்னது? நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல். நான் வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது, நேமிங் ரியாக்ஷன்ஸை நான் டீச் பண்ண போகிறது கிடையாது. யாருக்காச்சும் நேமிங் ரியாக்ஷன்ஸ் வேணும்னா நான் அதுக்கு ஆல்ரெடி எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு தெரியலனா கம்யூனிட்டி குரூப் பாருங்கள், கம்யூனிட்டி போஸ்ட்டை பாருங்கள். யூ ஹாவ் த நேமிங் ரியாக்ஷன்ஸ் தேர். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். நேமிங் ரியாக்ஷன்ஸ் வேணும்னா அதில் போயிட்டு பாருங்கள். இங்கே நான் கன்வர்ஷன்ஸ் மட்டும் தான் நடத்துகிறேன். ஆல்ரெடி நடத்தினதை நான் நடத்த போகிறது கிடையாது. ஸோ அனிசோலுடைய ஃபார்முலா வந்து என்னது? C6H5OCH3. கரெக்டா? இது நம்ம நைட்ரேஷன் பண்ணுறோம். நைட்ரேஷன் அப்படின்னா NO2 குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து எனக்கு வேணும், விச் இஸ் கான்சென்ட்ரேட்டட் H2SO4, concentrated sulfuric acid, concentrated HNO3, concentrated nitric acid. சரியா? ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோ அனிசோல். ஸோ நமக்கு வந்து ரெண்டு கிடைக்கும், ரெண்டு ப்ராடக்ட்டுமே நமக்கு மிக்சராக வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோலே வந்து நமக்கு NO2 குரூப் சப்ஸ்டியூட் ஆகியிருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு பேரால NO2 குரூப் வந்து நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோ அனிசோல் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, இது வந்து நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா we get bromination of anisole. bromination of அனிசோல். நான் முந்தா நேற்று நடத்தின கொஷினை வந்து நான் டீச் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். சரி, அப்போ தான் நம்ம இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்க முடியும். ஓகே, அதுக்கு அட்லீஸ்ட் பிடிஎஃப் மட்டுமாச்சும் எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க. OCH3. ஸோ இந்த அனிசோலை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ப்ரோமினேஷன் பண்ண போகிறோம். அதாவது ப்ரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நம்ம ப்ரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ரோமோ அனிசோல் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் நமக்கு வந்து என்ன ஆகியிருக்கும்? இந்த ப்ரோமின் வந்து சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ப்ரோமின் வந்து நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகேடா. இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்ரோலின் ட்ரைநைட்ரோகிளிசரால் நம்ம ஆல்ரெடி முந்தா நேற்று பண்ண லைவ்ல வந்து பார்த்துட்டோம். ஸோ அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, ரெண்டுமே வந்து கன்வர்ஷன் ABCD, அதாவது டாப் 50 கன்வர்ஷன்ல நம்ம வந்து முடிச்சிட்டோம். நான் காட்டுறேன் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நான் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த PDF மட்டுமாச்சும் போயிட்டு படிங்க. இங்கே பாருங்க, யூ ஹாவ் லைவ்ல போங்க. லைவ்ல போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, டாப் 50 கன்வர்ஷன்ஸ். ஸோ இந்த டாப் 50 கன்வர்ஷன்ஸில் இதோ பாருங்க, நைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால்லாம் நான் நடத்தியிருக்கேன். சரியா? அதெல்லாம் நான் அதில் முடிச்சிருக்கேன். அதனால நான் அதை வந்து இங்கே திருப்பியும் நான் நடத்த போகிறது கிடையாது. அதோடைய பிடிஎஃப்பும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. டாப் 5 எங்க பிடிஎஃப் காணும்? எங்களே இருங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு பாருங்கப்பா. ஓஹோ, அதுக்கு தான் நான் PDF தரல, எல்லாருமே கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே ஓகே, ஐ வில் கிவ் யூ த PDF, டோன்ட் வரி, நான் முடிச்சுட்டு தரேன். ஸோ அதில் வந்து ஒரு சில கன்வர்ஷன்ஸ் நான் நடத்தியிருப்பேன். அதை நீங்கள் குயிக்காக கூட 2x ஸ்பீடில் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நான் இப்போ வந்து நடத்துகிறேன். அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மட்டும். ஓகேவா? அது நீங்கள் 2x ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து முடிஞ்சிடும். ஆர் எல்ஸ் ஐ வில் கிவ் யூ PDF tonight. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ட்ரைநைட்ரோகிளிசரால், ஓகே, TNG, ட்ரைநைட்ரோகிளிசரால் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஸோ CH2OH, CHOH,
CH2OH இதான் வந்து நம்மளோட glycerol கரெக்ட்டா சோ glycerol வந்து என்ன ஆகுது 3 molecules of HONO2 nitric acid கூட ரியாக்ட் ஆகுது in presence of concentrated H2SO4 sulfuric acid கூட அப்ப என்ன தெரியுமா ஆகும் இங்க நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய OH மூணு OH and இந்த மூணு ஹைட்ரஜனும் சேர்ந்து மூணு வாட்டரா வெளியில போய்டும் அப்ப எனக்கு மீதி என்னதான் இருக்கும் CH2O இங்க இருக்கிற NO2 மூணு NO2 CHONO2 and then CH2ONO2 ஓகேவா சோ இதுதான் வந்து என்னது ட்ரைநைட்ரோகிளிசரால் இதுதான் வந்து என்னது ட்ரைநைட்ரோகிளிசரால் ஓகே இதான் நம்மளோட ட்ரைநைட்ரோகிளிசரால் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா go with pdf அதான் போல் போட்ட நிறைய பேருக்கு நாட் ஓகே அதனால தான் நான் போர்டுல திருப்பி எல்லாத்தையும் எழுதுறேன் அதாவது நான் வந்து இதுல நடத்தினா இன்னுமே ஃபாஸ்டா முடியும் நான் pdf காட்டி நடத்தினா ஃபாஸ்டா முடியும் பட் you are not okay with it இல்லையா சோ கவனிங்க acrolein எப்படி நம்ம prepare பண்ணலாம் so CH2OH CHOH and then CH2OH so இப்போ இத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா நான் வந்து டீஹைட்ரேஷன் பண்றேன் டீஹைட்ரேஷன் பண்ணனும்னா I can use KHSO4 அப்படி இல்லனா H2SO4 அப்படி இல்லனா H2SO4 யூஸ் பண்ணி நான் டீஹைட்ரேஷன் பண்ணலாம் சோ என்ன ஆகுதுனா இங்க இருக்கிற OH உம் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளிய போகும் இங்க இருக்கிற ஆக்ஸிஜனும் இங்க இருக்கிற H2உம் சேர்ந்து இன்னொரு வாட்டரா வெளியில போகும் அப்ப ரெண்டு வாட்டர் வெளிய போயிடுச்சுனா ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் CH2 double bond CH single bond CHO இந்த ப்ராடக்ட் பேர் தான் என்னது acrolein இந்த ப்ராடக்ட் பேர் தான் என்னது acrolein ஓகேவா கிளியரா புரிஞ்சுதா is that clear okay Kolb's reaction Shorten-Bowman reaction Dawes process இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன் நீங்க ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதை தயவு செய்து மறந்துடாதீங்க ஓகேவா சரி சோ அடுத்த கன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1,2 டைஆல் அதாவது கிளைகாலை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் எத்திலீனா மாத்த போறோம் ஓகே கிளைகாலை வந்து நம்ம என்னவா மாத்த போறோம் எத்திலீனா வந்து மாத்த போறோம் சோ கிளைகால் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் CH2OH and then CH2OH redo the poles seriously இப்ப நான் நடத்து இப்படியே கண்டினியூ பண்ணவா என்ன பண்ணட்டும் எனிவே உங்களுக்கு நான் பிடிஎஃப்பும் தரேன் டோன்ட் வரி ஓகே நாளைக்கு எக்ஸாம் PI3 ஓகே பாஸ்பரஸ் ட்ரை அயோடைட் கூட ரியாக்ட் பண்ணுது ரெண்டு OH ஐயுமே அயோடினா மாத்திடுங்க ரெண்டு OH க்கு பதிலா அயோடினா மாத்திடுங்க CH2I CH2I அடுத்த ஸ்டெப்ல பாருங்க அயோடின் எனக்கு வெளில போய்டும் ரெண்டு அயோடினும் வெளியில போய்டும் I2 வெளில போயிடுச்சுனா மீதி என்ன இருக்கும் CH2 double bond CH2 அவ்வளவுதான் CH2 double bond CH2 ஓகே புரிஞ்சுதா சரி இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா glycol to 1,4 dioxane சோ அடுத்து வந்து glycol ல இருந்து 1,4 dioxane ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் 2 molecules of glycol வந்து எடுத்துக்கணும் அதாவது CH2OH CH2OH glycol இப்படி தூங்குற மாதிரி தான் எழுதிக்க போறேன் நான் அதே வந்து 2 times CH2OH CH2OH ஓகே இது நான் ஆல்ரெடி நடத்தினது தான் டாப் 50 கன்வர்ஷன்ல முந்தா நேத்து தான் நடத்தினேன் ஓகேவா இருந்தாலும் நடத்துறேன் இது முடிச்சிட்டு நான் நடத்தாதான் நடத்த போறேன் சரியா I'm not going to repeat it again and again அப்ப எனக்கு என்ன ஆகும் இங்க இருக்கிற OH உம் ஹைட்ரஜனும் வாட்டரா வெளிய போய்டும் ஹைட்ரஜனும் OH உம் சேர்ந்து வாட்டரா வெளிய போய்டும் அப்ப எனக்கு மீதி என்னதான் இருக்கும் I'll be having CH2 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 O அவ்வளவுதான் so we'll be getting 1,4 dioxane அதான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஓகே டன்னா மத்த எல்லாமே நான் உங்களுக்கு அன்னைக்கு நடத்தினதுல நடத்திட்டேன் பிக்ரிக் ஆசிட் உடைய பிரிபரேஷன் ரீமர் டைமன் உடைய பிரிபரேஷன் தாலின் ரியாக்ஷன் and difference between phenol and alcohol அது மட்டும் இப்ப நடத்துறேன் அது நான் அன்னைக்கு நான் நடத்தல ஓகேவா so
ஃபீனாலுக்கும் ஆல்கஹாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்லைனா ஃபீனால் ஆல்கஹால்னா அந்த இடத்துல எத்தனால் கூட இருக்கலாம், ஆல்கஹால்னா அந்த இடத்துல நமக்கு எத்தனால் கூட இருக்கலாம். சரியா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நல்லா கவனிங்க. வித் நியூட்ரல் FeCl3, நியூட்ரல் FeCl3 கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீனால் வந்து எனக்கு பர்பிள் கலர் கொடுக்கும், பர்பிள் கலர் கொடுக்கும், ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணாது. வித் பென்சீன் டைஅசோனியம் குளோரைட், ஸ்ரீவத்சா பிளாக் பண்ணிடலாமா உங்களை? Don't spam in the chat. ஓகே, யார் கூடயுமே நீங்க பேச வேணாம், சாட்ல படிக்க தாண்டி வேற எதுவும் வரவே கூடாது. கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபீனால் வந்து நமக்கு ரெட் ஆரேஞ்ச் டை வந்து கொடுக்கும், ரெட் ஆரேஞ்ச் டை வந்து கொடுக்கும். இதே ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன், ஆல்கஹால் வந்து நமக்கு நோ ரியாக்ஷன். அடுத்து NaOH கூட ரியாக்ட் பண்றப்போ ஃபீனால் வந்து நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஃபீனால் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் ஃபீனாக்சைடு கொடுக்கும். ஓகே, இதே ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன் அகெயின். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃபரன்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஒரு தியரி கொஷின். மெட்டாமெரிசம் அப்படின்னா வந்து என்னது? மெட்டாமெரிசம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது? ஸோ இப்போ 2 different alkyl groups on 2 different sides of oxygen. அதான் சரியா? இப்போ இங்க பாருங்களேன், ஈத்தர் எடுத்துக்கோங்க. C2H5O C2H5 வந்து இருக்கு. இந்த ஆக்சிஜனோட ரெண்டு சைட்லயுமே 2 different alkyl groups வந்து இருக்கு. இதை நான் இப்படி எழுதலாம்ல, CH3O, இந்த சைடு பாத்தீங்கன்னா C3H7. அதாவது மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேம் தான், மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேம் தான், ஆனா அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. ஆக்சிஜனோட ரெண்டு சைட்லயுமே நமக்கு 2 different alkyl group வந்து நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு, 2 different alkyl group வந்து நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு. ஓகே, டன். அடுத்து வந்து இருங்க, இன்னும் ரெண்டு क्वेश्चन மட்டும் இந்த சாப்டர்ல வந்து பார்த்தறலாம். அந்த நான் நடத்தின ரியாக்ஷன்ஸையும் தாண்டி அனிசோல் HI கூட எப்படி ரியாக்ட் ஆகும், அனிசோல் வந்து HI கூட எப்படி வந்து ரியாக்ட் ஆகும். So I am taking anisole first. C6H5OCH3. இது வந்து பாத்தீங்கன்னா HI கூட, இது வந்து என்ன பண்ணுது? HI கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாண்டை வந்து நீங்க பிரேக் பண்ணுங்க, இங்கேயும் பாண்டை பிரேக் பண்ணுங்க. ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன்லயும், அயோடின் வந்து CH3லயும் ஆட் ஆகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? I will be getting OH, ஃபீனாலும் மித்தைல் அயோடைடும் எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ அனிசோல ஃபீனாலா மாத்துங்க அப்படின்னா யூ கேன் ரைட் திஸ் ரியாக்ஷன். ஓகே, அபிச்சான் ஜிமீட் டைமிங், கூகுள் மீட் டைமிங் எனக்கு தெரியலடா, நான் இந்த லைவ் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு கூகுள் மீட் வைக்க முடியும். as soon as possible I will keep, or else கூகுள் மீட் முடிச்சுட்டே நான் கிளம்புறேன். சரியா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா auto oxidation of ethers. ஓகே, ஸோ என்னது அப்படின்னா auto oxidation of ethers. ஓகே, ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஈத்தர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோ ஆக்சிடைஸ் ஆகுது. கவனிங்க, CH3 CH2, ஈத்தருங்கிறது என்ன குரூப்? ROR குரூப் இல்லையா? O CH2 CH3. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட ஸ்லோவா வந்து ரியாக்ட் பண்றேன். எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட நம்ம ஸ்லோவா வந்து ரியாக்ட் பண்றோம். நல்லா கவனிங்க, கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கவனிங்க, இங்கேயே ஒரு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது, அது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி வந்து என்னது அப்படின்னா இங்கே நமக்கு இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜனுக்கு கிட்ட, அதாவது இந்த கார்பன்ல எனக்கு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. இப்படி எழுதிக்கிறேன், புரியும் உங்களுக்கு. இந்த கார்பன்ல எனக்கு மீதி 2 ஆக்சிஜன் ஆட் ஆகுது. இதான் என்னோட 2 பாசிபிலிட்டி. இப்போ நான் ப்ராடக்ட் எழுதுறப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன்.
மற்ற எதுவுமே மாறாது. CH3 CH2O இங்கே இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்குல்ல, அது பார் இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆகியிருக்கு. ஸோ மீதி என்ன இருக்கு? CH2 CH3. இது ஒரு ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் என்னது? CH3 CH2O C. இங்கே நல்லா கவனிங்க, O இங்கே ஒரு ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் 2 ஆக்சிஜன். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா OO 2 ஆக்சிஜன் OOH. ஓகே, OOH. அப்புறமா இங்கே வந்து கவனிச்சிங்கன்னா CH3. ஓகே, ஸோ இதுதான் ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். இதுதான் ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் இட் இஸ் a நேமிங் ரியாக்ஷன். நான் நேமிங் ரியாக்ஷன் வீடியோவில் நடத்தியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, யா. ஸோ சாப்டர் 12 போகலாமா? சாப்டர் 11ல் கிளியரா? இதை தாண்டி சாப்டர் 11க்கு என்ன மேம் படிக்கணும்? இந்த லைவ் முடியிறப்போ நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல் தரேன். அதில் இருக்கிற மற்ற கொஷின்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிங்க. அது எல்லாமே டாப் 50 கன்வர்ஷன்ஸில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் நேமிங் ரியாக்ஷன் வீடியோவில் பாருப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் எல்லாத்தையும் கடைசி நாள் வந்து சொல்லித்தர முடியாது, அஃப்கோர்ஸ். சாப்டர் 12 போகலாமா? ரெடியா? சி ஆல்ரெடி த டைம் இஸ் 10:30 ஆக போகுது. ஓகே, யா. So let's begin chapter 12. ஓகேவா? யா. ஸோ சாப்டர் 12ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான் வந்து என்னது அப்படின்னா யூரோட்ராபின். ஓகே, ஸோ இந்த யூரோட்ராபின் அப்படிங்கிறது வந்து என்ன? ஸோ இந்த யூரோட்ராபின் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின். ஓகே, அதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா ஹெக்ஸா மெத்திலீன் டெட்ரா அமின். ஓகே, யூரோட்ராபின் அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் ஹெக்ஸா மெத்திலீன் டெட்ரா அமின். ஓகே, ஹெக்ஸா மெத்திலீன் டெட்ரா அமின் அப்படிங்கிறதா நம்மளோட யூரோட்ராபின். இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are taking 6 moles of formaldehyde, 6 moles of HCHO வந்து நானே எடுத்துக்கிறேன். ஸோ formaldehyde is going to react with 4 moles of ammonia, 4 moles of NH3 அமோனியா கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரியாக்ட் பண்ணுறப்போ தான் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா 6 வாட்டர் எனக்கு வெளில போயிடும். 6 வாட்டர் வெளில போயிட்டு இந்த யூரோட்ராபின் நமக்கு கிடைக்குது, விச் இஸ் ஹெக்ஸா மெத்திலீன் டெட்ரா அமின் இல்லையா? ஸோ CH2 வந்து நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஹெக்ஸா மெத்திலீன் டெட்ரா அமின் 4 டைம்ஸ் ஆஃப் N. ஸோ இதுதான் நம்மளோட யூரோட்ராபின். இதுதான் நம்மளுடைய யூரோட்ராபின். ஸோ இந்த யூரோட்ராபினுடைய ஸ்ட்ரக்சர் முக்கியம். அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நைட்ரஜனை எழுதிக்கோங்க. இந்த நைட்ரஜன் வந்து 3 பாண்டு போட்டுக்கோங்க. 3 நைட்ரஜனுமே 3 CH2 குரூப் கூட ஆட் ஆகியிருக்கும். 3 மெத்திலீன் குரூப் கூட நமக்கு லிங்க் ஆகி இருக்கும். இப்போ அந்த 3 இது பாருங்க, இவங்க 2 பேரும் சரியா இந்த ஒவ்வொரு மெத்திலீன் குரூப்பும் ஒவ்வொரு நைட்ரஜன் ஆல்டர்னேட்டா. ஓகே, நைட்ரஜன்லேருந்து 3 CH3 பாண்ட் பண்ணுங்க. அந்த 3 CH2லேருந்து 3 என்ன திருப்பியும் பாண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாண்டு CH2, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாண்டு CH2. இப்போ இந்த எண்டில் இருக்கிற நைட்ரஜனும் இந்த எண்டில் இருக்கிற நைட்ரஜனும் சேர்ந்து ஒரு CH2. அவ்வளோதான். இந்த எண்டில் இருக்க நைட்ரஜனும் இந்த எண்டில் இருக்க நைட்ரஜனும் ஒரு CH2. இப்படி வரையக்கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, நான் இங்கே வரைகிறேன். நைட்ரஜன் போட்டுக்கடா 3 பாண்டு. ஓகே, 3 பாண்டுலேயும் 3 CH2. இந்த 3 CH2வும் திருப்பியும் 3 நைட்ரஜன். இந்த 3 நைட்ரஜனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இவங்க இந்த 2 நைட்ரஜன் ஒரு CH2, இந்த 2 நைட்ரஜன் ஒரு CH2. இப்போ இவங்க 2 பேரையும் 2 லாஸ்டையும் கம்பைன் பண்ணி ஒரு CH2. இப்போ கவுண்ட் பண்ண 1 2 3 4 4 நைட்ரஜன் 1 2 3 4 5 6 6 CH2 குரூப். கரெக்டா? கிளியரா? ஓகே. இதில் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ்னால் நான் வாயாலே சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். ஸோ ஆல்டிஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா டோலன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணும் சில்வர் மிரர் தர. ஸோ இட் ரெடியூசஸ் டோலன்ஸ் ரியேஜென்ட், இட் ரெடியூசஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன். அது ஃபெல்லிங் சொல்யூஷனே என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். இப்போ டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ஃபார்
Test for aldehydes is important. அதே மாதிரி test for carboxylic acids. Carboxylic acids. Test for carboxylic acid important. Okay? Yeah. So test for aldehyde it reduces tolerance and then it reduces swelling. Okay? இதே carboxylic acids ல வந்து பாத்தீங்கன்னா அது blue litmus paper வந்து red litmus வந்து மாத்தும். அடுத்து பாத்தீங்க அப்படினா sodium bicarbonate கூட react பண்றப்போ brisk effervescence cause பண்ணும். sodium bicarbonate கூட react பண்றப்போ brisk effervescence cause பண்ணும். And then நீங்க concentrated sulfuric acid and alcohol கூட react பண்றப்போ ester form பண்ணும். Okay, concentrated sulfuric acid and alcohol கூட react பண்றப்போ ester form பண்ணும். Okay, next reducing nature of formic acid. Explain the reducing nature of formic acid. Okay, so formic acid உடைய formula என்னப்பா? HCOOH. கரெக்ட்டா? HCOOH. கரெக்ட்டா? இப்போ நீங்க இதுல ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணலாம். என்னது அப்படினா மேம் இங்க வந்து ஆசிட் குரூப் இருக்கு மேம், COOH குரூப் வந்து எனக்கு இருக்கு மேம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படினா CHO, அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடு குரூப் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஆல்டிஹைடு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆசிட். ஓகே, ஆல்டிஹைடு வந்து இட் இஸ் அ ரெடியூசிங் இல்லையா? ஸோ ஃபார்மிக் ஆசிட்ல ஆசிட் மட்டும் இல்ல தல, ஆல்டிஹைடும் இருக்கு, அதனால தான் அது ரெடியூசிங் நேச்சரா இருக்கு. நல்லா கவனிங்க, அதுல ஆல்டிஹைடும் வந்து இருக்கு, ஆசிட் மட்டும் இல்ல, அதனால தான் அது ரெடியூசிங்கா இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ரோசன்மன் ரிடக்ஷன் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ரோசன்மன் ரிடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த ரோசன்மன் ரிடக்ஷனில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரோசன்மன் ரிடக்ஷன் வந்து நான் நேமிங் ரியாக்ஷனில் சொல்லி கொடுத்துருக்கேன். நேமிங் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அதில் பெல்லேடியம் இருக்கான்ல, பெல்லேடியம் வந்து கேட்டலிஸ்ட். பெல்லேடியம் வந்து என்ன பண்ணும்? அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணும். ஓகே, இதே அதுல இருக்கக்கூடிய இந்த பேரியம் சல்ஃபேட் இருக்கால, BaSO4, பேரியம் சல்ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கேட்டாலிட்டிக் பாய்சன். அது வந்து என்னது? விஷம், கேட்டாலிட்டிக் பாய்சன். இப்போ நீ படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சில பேர், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமையாச்சும் இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க, டேய் வாடா விளையாடலாம்டா, ஃபைனல் இயர் இது அப்படிம்பாங்க. அதுதான் இந்த கேட்டாலிட்டிக் பாய்சன். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு டீச் த நேமிங் ரியாக்ஷன் அகெயின், ஏன்னா நான் டீச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பாருங்க. என்னென்ன படிக்கணும்னு சொல்றேன். ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் படிங்க, ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் படிங்க, ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் படிங்க. நான் PDF தரேன். ஓகேவா? ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் படிங்க, ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் படிங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டால் அண்ட் கேனிசாரோ பார்க்கலாமா? பெர்கின்ஸ் ரியாக்ஷன் படிங்க, பெர்கின்ஸ் ரியாக்ஷன். மாலகைட் கிரீன் படிங்க. நேமிங் ரியாக்ஷன்ல நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். மாலகைட் கிரீன் ரியாக்ஷன், மாலகைட் கிரீன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட்ஸ் கூட நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து நேமிங் ரியாக்ஷன் வேற என்ன இருக்கு நமக்கு இதுல? HVZ ரியாக்ஷன். ஓகே, HVZ ரியாக்ஷன் வந்து இருக்கு. தென் we have ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் இருக்கு. இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன். நான் எல்லாமே லிங்க் தரேன் லைவ் கிளாஸ் முடிஞ்ச உடனேவே. ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் வந்து நமக்கு இருக்கு. எட்டார்ட் ரியாக்ஷன், எட்டார்ட் ரியாக்ஷன், கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன், கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ தயவு செய்து இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன்ல படிச்சிருங்க. ஓகே, தென் நொவானகல் ரியாக்ஷன், நொவானகல் ரியாக்ஷன் இதெல்லாம் படிச்சிருங்க. பென்சாயின் கண்டென்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பென்சாயின் கண்டென்சேஷன் நடத்திருக்கேன், நேமிங் ரியாக்ஷன் வீடியோலயே நடத்திருக்கேன். ஓகே, க்ளைசன்-ஸ்மிட் கண்டென்சேஷன். ஓகே, க்ளைசன்-ஸ்மிட் கண்டென்சேஷன். ஓகே, க்ளைசன்-ஸ்மிட் கண்டென்சேஷன். Wolff-Kishner reduction, Wolff-Kishner reduction. ஓகேவா?
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷனும் இம்பார்ட்டன்ட். கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாமே நேமிங் ரியாக்ஷன் செம இம்பார்ட்டன்ட். இதை படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப போதும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 ரியாக்ஷன் மட்டும் சொல்லித்தர போறேன். இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன். இதை தாண்டி அமோனியாவை எப்படி நீங்க அசிட்டால்டிஹைடா மாத்துவீங்க, பென்சால்டிஹைடா மாத்துவீங்க, அசிட்டோனா மாத்துவீங்கன்னு ஒரு கொஸ்டின். ஓகே, நல்லா கவனிங்க. அமோனியாவை எப்படிங்க நீங்க அசிட்டால்டிஹைடா மாத்துவீங்க, எப்படிங்க நீங்க வந்து அமோனியாலேருந்து பென்சால்டிஹைடு மாத்துவீங்க அண்ட் அசிட்டோன், பென்சால்டிஹைடா எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, அண்ட் தென் how will you convert it to acetone, how will you convert it to acetone. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அசிட்டால்டிஹைடுக்கான ஒரு ரியாக்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். அமோனியா டு அசிட்டால்டிஹைடு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அமோனியா டு அசிட்டால்டிஹைடுக்கு அமோனியா வந்து அசிட்டால்டிஹைடு கூட சாரி இது வந்து அசிட்டால்டிஹைடுக்கு இல்லை, அமோனியா வந்து அசிட்டால்டிஹைடு கூட, பென்சால்டிஹைடு கூட, அசிட்டோன் கூட. சரியா, இப்போ இதோட ப்ராடக்ட் நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் அமோனியா நான் எழுதிக்கிறேன். அமோனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசிட்டால்டிஹைடு கூட CH3CHO, இது கூட அமோனியா. அமோனியாவை நான் NH3ன்னு எழுதிக்காம NH2ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அந்த ஹைட்ரஜன் தான் முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த அமோனியாவில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஆல்டிஹைடில் இருக்கிற ஆக்சிஜன் கூட ஜாயின் ஆகிடும். ஜாயின் ஆகிடுச்சுன்னா என்னப்பா ஆகும், இங்கே நமக்கு COH ஆகிடும் இங்கே. அப்போ இங்கே CH இருக்குது, இங்கே CH3 இருக்குது, இங்கே இருக்கிற NH2 இங்கே வந்து பாண்ட் ஆகிடும், NH2 இங்கே வந்து நமக்கு பாண்ட் ஆகிடும். ஓகே, we'll be getting this. ஓகே, we'll be getting this. இப்போ இது வந்து என்ன ஆகுது, அடுத்த ஸ்டெப்ல இதுல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வெளில போகுது. எப்படி மேம் இந்த வாட்டர் வந்து வெளில போகுது அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHம் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். வாட்டரா வெளில போயிடுச்சு அப்படின்னா we'll be getting CH2CHNH. இப்போ எங்கப்பா நமக்கு டபுள் பாண்ட் வரும், வேர் will be getting டபுள் பாண்ட். இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டிங்கன்னா நமக்கு ரியாக்ஷன் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது, ஆல்டமின். ஓகேவா, சரி. இப்போ இது பென்சால்டிஹைடு கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் பென்சால்டிஹைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ C6H5CHO, அதாவது அமோனியா பிளஸ் பென்சால்டிஹைடு, அமோனியா பிளஸ் பென்சால்டிஹைடு. ஓகே, ஸோ C6H5CHO, அதே மாதிரி 2 moles ஆஃப் பென்சால்டிஹைடு C6H5CHO. It is going to react with ammonia. அமோனியால நமக்கு வந்து எப்படி நம்ம எழுதிக்கிறேன்னா இதை 2 moles ஆஃப் அமோனியால இப்படி எழுதிக்கிறேன், NH3 இப்படி எழுதிக்கிறேன். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய H2வும் Oவும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும், H2வும் Oவும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்ப மீதி இருக்கிற ஜாயின் பண்ணுங்கப்பா, 2 வாட்டர் வந்து எனக்கு வெளியில போயிடும். அப்ப எனக்கு மீதி வந்து என்ன இருக்கும், ரிமைனிங் என்ன இருக்கும், C6H5CHNH. டபுள் பாண்ட் எங்க வரும், வேர் வில் பி கெட்டிங் டபுள் பாண்ட், இந்த இடத்துல தான் நமக்கு அந்த டபுள் பாண்ட் வந்து வரும். கரெக்டா, ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி இதுல 3 பென்சால்டிஹைடு, அதை மறந்துட்டேன், 3 பென்சால்டிஹைடு. ஓகேவா, ஸோ கவனிச்சிங்கன்னா அப்படியே C6H5CHO இது வந்து என்ன தெரியுமா ஆகுது, இங்க இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜன் கூட வாட்டரா வெளில போகுது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டர் வந்து எனக்கு வெளில போயிடும், 3 molecules ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு வெளில போயிடும். அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், C6H5CH, C6H5CH, 2 நைட்ரஜன். கரெக்டா, அந்த 2 நைட்ரஜன் வந்து CH கூட பாண்ட் ஆகி இருக்கு, C6H5 கூட. கிளியரா? ஸோ இதான் நம்மளோட ப்ராடக்ட். இங்கே அஃப்கோர்ஸ் டபுள் பாண்ட் போடுறப்ப தான் கார்பனுக்கு நமக்கு 4 பாண்ட் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் என்னது, ஹைட்ரோபென்சமைடு. ஓகே, புரிஞ்சுதா? இந்த ப்ராடக்ட் உடைய பேர் என்னது, ஹைட்ரோபென்சமைடு. அதை ரிமூவ் பண்ணி ஜாயின் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அடுத்து அசிட்டோன் கூட அமோனியா வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகும்
அசிட்டோன் கூட அமோனியா. Okay, so listen carefully, listen properly. So CH3 CO CH3 இது வந்து என்னது அசிட்டோன் CH3 CO CH3. ஸோ இது வந்து என்ன பண்ணுது இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டோனை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே நல்லா கவனிங்க. இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டோனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி, அதாவது C டபுள் பாண்ட் O CH3 ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும் எனக்கு தனியாக தெரியணும். CH2 Hன்னு எழுதிக்கிறேன். அதனால தான். ஸோ இது வந்து என்ன ஆகுது அமோனியா. அமோனியாவை நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன் HNH2ன்னு எப்பயும் போல. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனோ இந்த ஆக்சிஜனோ அண்ட் தென் இந்த ஹைட்ரஜனோ சேர்ந்து வாட்டராக வெளில போயிடுறாங்க. H2O வாட்டராக வெளியில் போயிடுறாங்க. இப்போ அவங்கள அப்படியே ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். CH3 CH3 இந்த கார்பனில் NH2 பாண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா CH2 நல்லா கவனிங்க CO CH3 கரெக்டா? 3 பேரை ரிமூவ் பண்ணிட்டு பாண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ டைஅசிட்டோன் அமின் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். வில் பி கெட்டிங் டைஅசிட்டோ அமின். டைஅசிட்டோ அமின் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே டன். ஸோ இதுக்கப்புறமா டோலன்ஸ் டெஸ்ட், ஃபெல்லிங் டெஸ்ட், பெனடிக்ஸ் டெஸ்ட் இது மூணுத்தையுமே வந்து படிச்சிருங்க. டோலன்ஸ் டெஸ்ட், ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட், பெனடிக்ஸ் டெஸ்ட். தென் வி ஹாவ் ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசாரோ. அவ்வளோதான்டா. ஆல்டாலும் கேனிசாரோவும் இருக்கு இதை தாண்டி. ஓகே ஸோ ஆல்டாலுக்கும் கேனிசாரோக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் போஸ்டட் 2 வீடியோஸ் ஃபார் யூ. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ போயிட்டு லாஸ்ட் மினிட்ல ஹவு மச் ஐ கேன் டீச் யூ. ஆர்கானிக் பயமா இருக்குன்னா இந்த ஒரு வீடியோ பாருங்க போரும். அப்புறமா நேமிங் ரியாக்ஷன் பாருங்க. இதுலேயும் பாரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ஸ்டாம்ப் அழகாக அமைச்சிருந்தாங்க. அந்த டைம் ஸ்டாம்பும் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே, டைம் ஸ்டாம்பும் போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூ கேன் கோ டு த போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு போங்க. போஸ்ட்டுக்கு வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பேன். எங்களே போஸ்ட்டுக்கு போனாக்கான ப்ராப்ளம்ஸ் இதோ பாருங்க. சாப்டர் 6ஓட ப்ராப்ளம்ஸ், 7ஓட ப்ராப்ளம்ஸ், 8ஓட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க நேமிங் ரியாக்ஷன் இருக்கும் பாருங்க. கீழே போனீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் த நேமிங் ரியாக்ஷன். இதோ பாருங்க ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷனுமே இங்கே வந்து நம்ம கிளியராக வந்து கொடுத்துருப்போம். இது கம்மி பண்ணுறேன் அப்போ தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நேமிங் ரியாக்ஷன் இருக்கும். சாப்டர் 11, 12 ரெண்டுத்துடைய நேமிங் ரியாக்ஷனுமே போஸ்ட்லேயே நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். சாப்டர் 11, 12 இதோ பாருங்க. ஆல்டால் அண்ட் கேனிசரோ இங்கே இருக்கு. அதுலேயே பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு பாருங்க. யூ வில் பி ஹேவிங் ஆல்டால் அண்ட் கேனிசரோ உடைய பிடிஎஃப்பும் வந்து இதில் உங்களுக்கு ரெடியாக வந்து இருக்கு. சரியா? ஓகே ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இங்கே தரேன் இப்பயும் தரேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கொடுத்துருக்கேன். ஐ வில் ஆல்சோ கிவ் யூ நவ். ஃபார் தமிழ் மீடியம் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு ஷேர் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் தமிழ் மீடியம்க்கும் இருக்குது. இந்த பிடிஎஃப்ல உள்ள கொஷின்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகே ஸோ இவ்வளோ நேரம் லைவ் லாஸ்ட் மினிட்ல இருந்த எல்லாருக்குமே இதோ பாரு கிஃப்ட் பிடிஎஃப். யூ கேன் கெட் த பிடிஎஃப். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்து எல்லாரும் சொல்லுங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இதுடா மெட்டீரியல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா நான் இப்போ தான் ஒரு வீடியோ நம்ம சேனலில் 10 மணிக்கு போஸ்ட் ஆகிருக்கும் பாருங்க. அதை போயிட்டு பாருங்க. அதில் தமிழ் மீடியம்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். தம்பி கேனிசாரோக்கு ஆல்டாலுக்கு எல்லாத்துக்குமே இருக்குடா பிடிஎஃப் இருக்குடா. அந்த 5 மார்க்கில் போயிட்டு பாருங்க. அந்த 5 மார்க்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் இங்கே பாருங்க ஆல்டால் சர்ச் பண்ணாலே வரப்போகுது. இதோ பாருங்க ஷார்ட்ஸ்லேயே நடத்தியிருக்கேன். நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லேயே நடத்தியிருக்கேன் ஆல்டால் கண்டென்சேஷன். சரியா? இதை கிளிக் பண்ணலாம்.
ஆல்டால் ஆல்டால் ஸ்ராவணி மேம்னு போடுங்க வரும். உங்களுக்கு என்ன தேடணும்னாலுமே அதை போட்டு ஸ்ராவணி மேம்னு போடுங்க, உங்களுக்கு வரும். ஏன்னா டைட்டிலில் என் பேர் இருக்கும், அதனால உங்களுக்கு தேடுறது வந்து ஈஸி. ஓகே, இதோ பார் ஆல்டால் கண்டென்சேஷன் ஸ்ராவணி மேம் போட்டால் இதோ வீடியோ இருக்கா, வீடியோ பார், அதுலேயே கேனிசாரோவும் வந்து வரும் உங்களுக்கு, தானாகவே பக்கத்தில் காட்டும். இதோ பார் கேனிசாரோ இருக்குது. இப்போ இங்கே பார் பிடிஎஃப் இருக்குது பார், யூ ஹேவ் த பிடிஎஃப் ஹியர். ஓகே, நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கேனிசாரோ இங்கே வந்து இருக்குது. ஸோ கேனிசாரோவும் வந்து இருக்குது, அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு தோ அதுலேயே கீழே இருக்கும் பாருங்கள், பிடிஎஃப்பும் கீழே இருக்குது. நிறையா பசங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் நவ். கமெண்ட்ஸ் போய் பார்த்தா தெரியும். 4 hours ago பாருங்க எக்ஸலண்ட், 11 hours ago வெரி யூஸ்ஃபுல், 16 hours ago வெரி வெரி யூஸ்ஃபுல், டுமாரோ எக்ஸாம் நவ் சீயிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சரிடா. ஸோ நம்ம லைவ் வந்து முடிச்சுக்கலாம். எல்லாமே இருக்குது நம்ம சேனலில், போயிட்டு நீங்கள் தான் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி இருந்தது, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பை பை.